வாசிக்கலாம் கொள்ளுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நான் மேலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். பக்கம் என்ன சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் தேடாத தம்பி, 1068வது பக்கம். இப்படி ஒரு புக் இருக்கா பாஸ்டர்? இருக்குது பைபிள்ல. ஆமென் சொல்லுங்களேன். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனானே என்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தை பெண்மான்களை ஈன செய்யட்டும். இந்த வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணட்டும். இந்த வார்த்தை மலைகளை சம்மட்டிய போல நொறுக்கட்டும். இருதயங்கள் நொறுங்கி இன்னைக்கு போட்ட ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்னை நீங்க பயன்படுத்துங்க. பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் நேரடியான ஒரு தொடர்பு வரட்டும். என்னை மறுரூபப்படுத்தி நீங்க பேச வைங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. யாக்கோபு சிறுத்து போனான். யாக்கோபு சிறுத்து போனான், யாராலே எழுந்திருப்பான் என்று ஆமோஸ் அங்கலாய்க்கிறான். ஆமோஸ் புலம்புகிறார். ஆமோஸ் கதறுகிறார். ஆமோசனுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்கள் ஆனால் சாதாரண ஒரு மந்தை மேய்ப்பனாய் போய் கொண்டிருந்தான். அத்திப்பழங்களை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த கர்த்தர் அழைத்து, உன் தேசத்தை பார்த்தாயா? உன் கிராமத்தை பார்த்தாயா? உன் ஊரை பார்த்தாயா? ஒரு காலத்தில் வாலிபர்களாலும் கிழவிகளாலும் கிழவர்களாலும் வீதியிலே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்து மக்களால் நிறைந்திருந்த உன் தேசத்தை பார், உன்னுடைய பட்டணத்தை பார். இன்றைக்கு யாரும் இல்லாமல் சுட்டரிக்கப்பட்டு, யாரும் இல்லாமல் ரோடில் ஒரு ஆள் போவதற்கு எல்லாம் பிடிக்கப்பட்டு போயிருக்கிறது. எதனால் இது நடந்தது தெரியுமா? எதனால் இது நடந்தது தெரியுமா என்று ஆமோசுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து சொல்லுகிறார். யாக்கோபுடைய சந்ததி எதனாலே சிறுத்து போனது என்று ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கை பெருகணும், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வாழ்க்கை மேல மேல வரணும். அதற்கு பதிலாக நீங்கள் சிறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அதற்கு பதிலாக நீங்கள் குறைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராலே திரும்பவும் அவன் எழுந்திருப்பான் என்று இங்கே யாக்கோபு கதறுகிறான். யாக்கோபு ஜெபமாய்த பாருங்க, அவன் புலம்பலாய் பாருங்க. பெரிய இருந்த யாக்கோபை பார்த்த ஆமோஸ் சிறுத்ததையும் பார்க்கிறான். நான் பல குடும்பங்களை பார்க்கிறேன். ஒரு காலத்தில் பெருத்திருந்தவர்கள், ஒரு காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் நன்றாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடினவர்களை இன்றைக்கு தடை பண்ணி இருக்கிறது சில வல்லமைகள். சில குடும்பங்களிலே சில சிறுத்து போகிற தன்மைகள், சில குடும்பங்களிலே குறுகி போகிற தன்மைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியோட ஆராதித்த யாக்கோபு, ஒரு காலத்தில் தேவனோட போராடின யாக்கோபு, ஒரு காலத்தில் தேவ சமூகம் என்றால் விருப்பமாக இருந்த யாக்கோபுக்கு வர வர தேவ சமூகம் பிடிக்கல, வர வர ஜெபம் பிடிக்கல, வர வர அவனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தன்மைகள் குறைந்து போக ஆரம்பித்தது. யாக்கோபு சிறுத்து போக ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, வெறும் 66 பேரோடு பிழைக்க போனவன் இந்த யாக்கோபு. வெறும் 66 பேரோடு பிழைக்க போனவன் யாக்கோபு. எப்படி பெருகி போனான் தெரியுமா? நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்கன்னா, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா தோன்றினான். அந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம தேசத்தில் இருக்கிற நம்ம ஜனத்தை விட பிழைக்க வந்த இந்த இஸ்ரவேல் ஜனம் பெருகி போனது என்று கண்டு இவர்கள் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எதிரியோட கலந்து கொண்டு நமக்கு எதிராக யுத்தத்திலே பலத்து விடாதபடி இவர்களை குறுக்க வேண்டும், இவர்களை சிறுக பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு விரோதமாய் ஒரு உபாய தந்திரத்தை ஏற்படுத்தி பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் சாகடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆனால் கர்த்தரோ அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருக்க பண்ணினார். கையை தட்டி சொல்லுங்களேன். உங்களை ஒடுக்கிறவர்களுக்கு முன்பாக உங்களை பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை அமுக்க நினைக்கிறவர்களாக எழுந்து நிற்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெறும் 66 பேர். நான் இதை எப்படி சொல்றேன், என்னைக்கு நீ 66 அதிகாரம் உள்ள வேத புத்தகத்தை கையில் தூக்கணியோ அன்னையிலிருந்து வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டு. யாக்கோபே, நீ வெறும் 66 நினைச்சிராத. நீ எப்படி பெருக பெரியுமா? உபாகமம் 1:10 சொல்லுகிறது, அவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருந்தாங்களாம். எப்படி பிரதர் பெருகி இருந்தாங்களா? வாசி அந்த வசனம் 1:10, உபாகமம் 1:10 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார்.
இந்த நாளில் எப்படி பெருகிட்டாங்க? வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீர்கள். பிரதர், நான் சொல்றேன், 66 துவங்கி இருக்கிற யாக்கோபே, 66 கையில வைத்திருக்கிற யாக்கோபே, நீ வானத்து நட்சத்திரங்களை போல நீ பெருகதான் போற. ஆமென் சொல்லுங்களேன். இது தேவ திட்டம். ஆமென். இது தேவனுடைய ஆசை. என் ஜனம் பெருகணும் என்பது தேவனுடைய ஆசை. நம்மை பெருக பண்ணுவதுதான். ஆமென் சொல்லுங்க. இந்த சபையில சில குடும்பங்களை இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, பெருக பண்ண போறேன், இன்னொன்னு உனக்கு கூட்டி கொடுக்க போறேன். நான் சொல்றேன், உனக்கு ஒரு பெருக்கம் வரப்போகுது. உனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுக்கையா உன்னை பிடிச்சாரு? குறுக பண்ணுவதற்கல்ல, உன்னை பெருக பண்ணுவதற்காய் தேவன் பிடித்திருக்கிறார். உன்னை விஸ்தாரமாக்குவதற்காய் தேவன் பிடித்திருக்கிறார். வலது புறத்தில் இடப்புறத்தில் இடம் கொண்டு பெருகும்படி தேவன் உன்னை பிடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இடத்துலயாவது வானத்து நட்சத்திரம் பீலேயா மந்திரம் பண்ணிட்டு சொல்றான், ஐயோ யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? நான் சொல்றேன், உன்னை தூளை போல கர்த்தர் பெருக பண்ணுவார். அவனை எண்ண முடியலையா? அர்த்தம் என்ன தெரியுமா? யாக்கோபு தூள போல இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை பெருக பண்ணும்போது உனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை கர்த்தர் மடங்கடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இப்படியெல்லாம் பெருகின யாக்கோபு, இப்படியெல்லாம் பலத்த யாக்கோபு, இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு இன்றைக்கு எந்த நிலையில உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? ஆமோசே, நீ என்னத்தை பார்க்கிறாய்? யாக்கோபு சிறுத்து போனதை பார்க்கிறேன். யாக்கோபு குறைந்து போனதை பார்க்கிறேன். யாக்கோபோட சந்ததி இந்த தேசத்துல இல்லாததை பார்க்கிறேன். ஏன் சிறுத்து போனா? ஏன் சிறுத்து போனா? சிறுத்து போனதுக்கு 3 அர்த்தங்கள். ஒன்று கொஞ்சமானார்கள். பெருகி இருந்தவர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொஞ்சம் ஆழமா இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த சத்தியம் பிடிக்காது, பிடிக்கலனாலும் கேட்டுதான் அவனை என்னோட பேச சொல்லிட்டார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, யாக்கோபு சிறுத்து போனதின் அர்த்தம் நம்பர் 1, கொஞ்சமானார்கள். சிஸ்டர், உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆகிட்டு இருக்குதா? உன் கையில இருக்கிற பணம் கொஞ்சம் ஆகிட்டு இருக்குதா? உன் குடும்பத்தில் இருந்த சிலர் குறைஞ்சி கொஞ்சம் ஆகிட்டு இருக்கிறியா? உன்னை விட்டு பலர் போய் நீ கொஞ்சம் ஆகிட்டு இருக்கிறியா? உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாதது நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எங்க வீட்டில் 2 நாள் டிரான்சிஸ்டர் பாடம். அப்பெல்லாம் செல்லு போட்ட டிரான்சிஸ்டர். 3வது நாள் நான் ஓடி போய் நீங்கள் கேட்டவே உங்கள் விருப்பம் அப்படின்னு ஒன்று போடுவான். அதில் மோகன் நிட்ஸ் எல்லாம் போடுவான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த காலத்தில். போய் நான் ரேடியோவை தேடுவேன். ரேடியோவை பார்த்தா ரேடியோ இருக்காது. எங்கே போயிட்டு இருக்கோம்? அடமான கடைக்கு. ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். ஏன்? என் தகப்பனுடைய தவறான ஜீவியம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தவறான ஜீவியங்கள் ஏற்படுகிறோ அந்த மனிதன் குறைந்து போக ஆரம்பிப்பான். அந்த மனிதன் குடும்பத்தில் குறைவுகள் ஏற்படும். இங்கே யாக்கோபு என்ன பண்ணா? கொஞ்சமானார்கள். 2வது, எழும்ப கூடாமல் போனார்கள். திரும்பவுமாக அந்த தேசத்தில் வந்து தன்னுடைய பழையபடி வாழ்க்கை நடத்துவதற்கு அவர்கள் எழும்ப கூடாமல் போனார்கள். 3வது, தாங்க கூடாமல் போனார்கள். பிரச்சனையை, போராட்டங்களை, சிறையிருப்புகளை தாங்க கூடாமல் போனார்கள். சிறுத்து போனதற்கு 3 அடையாளங்களை சொல்லுகிறேன். 1, கொஞ்சமானார்கள். 2வது, எழும்ப கூடாமல் போனார்கள். 3வது, தாங்க கூடாமல் போனார்கள். ஒரு பரிதாப நிலையில யாக்கோபு இருக்கிறான். எழுப்ப முடியாத நிலையில யாக்கோபு இருக்கிறான். ஆனா இந்த செய்தி நான் சொல்றேன், எழுப்ப முடியாத யாக்கோபுகளை கர்த்தர் எழுப்ப போறாரு. மடங்க அடிக்கப்பட்ட யூதாக்களை கர்த்தர் எழுப்ப போனாரு. பிரிந்து போன ரூபன்களை கர்த்தர் திரும்ப சேர்க்க போறாரு. இந்த செய்தி என்ன தெரியுமா? எழும்ப முடியாத இருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்பதான் போறாரு. திடாபா ரபாவு திடாபா கபவுடரதலபா. சிறுத்து போன உன்னை பெருக பண்ண போறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, சாதாரணமா உன்னை விட்டுற மாட்டாரியா. இன்றைக்கு நீ சிறுத்து போய் இருக்கலாம். இன்றைக்கு பெருக முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு மற்றவர்கள் பார்வையில் நீ குறைந்து போனவனாய் இருக்கலாம். ஏன் தெரியுமா உன்னை விட மாட்டாரு? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசி பார்ப்பீங்களா? இவன் யார் தெரியுமா? தேவனாலே சிநேகிக்கப்பட்டவன். பிரதர், பலசாலிகள் ஏசாக்கள் நிறைய இருந்தாங்க உன் கூட. உன் குடும்பத்தில் வல்லமை நிறைந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பலவீனனாக யாக்கோபை கர்த்தர் என்ன பண்ணாரா? வாசி, வசனம் வாசி. நான் உங்களை சிநேகித்தேன். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் என்ன பிரதர் அர்த்தம்? பலசாலி ஏசா. ஓடுற மான குறி தவறாம அடிப்பான். 110 கிலோமீட்டர் ஓடுறவான
திறமசாலி, வேட்டையில வல்லவன். நான் என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை காட்டிலும் உன் குடும்பத்துல உன் நண்பர்கள பலசாலிகளா இருந்தவர்கள கர்த்தர் தள்ளிட்டு, யாக்கோபே நீ கூடாரத்துல பலவீனனா இருந்த போது நான் உன்னை சிநேகித்தேன். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டவங்க. இந்த சபை தேவனால் சிநேகிக்கப்படுகிற சபை. நான் சொல்றேன், உன் குடும்பத்தை தேவன் சிநேகிக்கிறாரு. நான் சொல்றேன், நீ உன்னுடைய பிள்ளைகள் தேவனால சிநேகிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அதனால உன்னை சிரித்து போக விட மாட்டாரு, அதனால உன்னை குறைஞ்சு போக விட மாட்டாரு. நான் உண்மையை பேசுறேன், நீ ஒரு காலத்துல தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள். சொல்ல மாட்டீங்க ஆமே? அல்லேலூயா. உன் திறமையை பார்த்து அவர் தேர்ந்தெடுக்கல, உன் அறிவை பார்த்து தேர்ந்தெடுக்கல. உன்னை காட்டில திறமசாலி, உன்னை காட்டில அறிவாளி இருந்தார்கள், அவர்கள்லாம் தள்ளிட்டு, சமர்த்தியம் இல்லாதவர்களை எல்லாம் விட்டு விட்டு உன்னை எதுக்குமே உதவாத நம்மை சிநேகித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் திறமை, என் பரிசுத்தம், என் உண்மையை பார்த்து ரட்சித்தார்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலியா சொல்லுங்க. எதுவுமே இல்லாத போது நம்மளை சிநேகித்தார். அல்லேலியா சொல்லுங்களேன். நிறைய பேர் அல்லேலியா சொல்றாங்க. ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உடம்பு தான் இங்க இருக்குது, உள்ள எங்க இருக்குது? அல்லேலூயா. இரண்டாவது யார் இந்த யாக்கோபு? 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28ஆம் வசனம் வாசிங்கன்னா, தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தவன். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு, இந்த ஆசீர்வாதம் சும்மா வரல. உனக்கு தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு, நீ ஊழியத்துக்கு வந்துடக்கூடாது, நீ கிறிஸ்துவனை திருமணம் செஞ்சிக்க கூடாது என்று மனிதர்களை கொண்டு பிசாசு ஒரு காலத்தில் போராடினான். பிரதர், நான் சொல்றதை கவனிக்கணும். நீ யார் தெரியுமா? இந்த ரட்சிப்புக்காக போராடினவன், தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதத்துக்காக போராடினவன். நீ இந்த மார்க்கத்தில் அமைஞ்சிடக்கூடாது. போனியா, பேய துரத்தனானா, 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு வந்து நம்ம ஜாதியில சேருன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில். உன்னை பார்த்து நீ போய் கிறிஸ்துவனை கல்யாணம், கிறிஸ்துவனை பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், தேவனோடும் மனிதனோடும் போராடிதான் இந்த ரட்சிப்புக்குள்ள நீ வந்திருக்கிறாய். அவர் உன்னை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சாதாரணமா இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இந்த ரட்சிப்புல நிலை நிற்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, இந்த தேவனோடு நீ நெருங்கி வருவதற்கு நீ எவ்வளவு போராடினாய் என்று எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் உன்னை சிரித்து போக விட்டுற மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சகோதரர்கள் போராடினார்கள், உன் தகப்பன் போராடினா, உன் தாய் போராடினா. இது நடந்துடக்கூடாது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆழமான ஜெப வாழ்க்கைக்கு, ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உன்னை ஆண்டவரே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடினவள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூணாவது யார் இந்த யாக்கோபு? நீங்க ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனம் வாசிங்கன்னா, தேவனே துணை நின்று உருவாக்கப்பட்டவன். வாசிங்க பிரதர். 41, 14, 15 ஏசாயா. நல்ல சத்தமா வாசிமா. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, உரைக்கிறார். இதோ நான் உன்னை போர் அடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய். ஆமென் சொல்லுங்க. யார் இந்த யாக்கோபு? தேவனே துணை நின்று உருவாக்கப்பட்டவன். ஆரம்பித்தது பூச்சி போல, இன்றைக்கு மலைகளை இடிக்க கூடிய அளவுக்கு கர்த்தர் வல்லமை. கையை தட்டிடுங்கள. மலைகளை இடித்து குன்றுகளை தவிடுபொடி ஆக்குகிற ஒரு ஜெப அபிஷேகத்தை தந்திருக்கிறாரே, ஒரு ஆற்றலை தந்திருக்கிறாரே. உன்னை ஒரு ஜேசிபி எந்திரத்தை போல கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. ஆமென் சொல்லிடுங்கள. அல்லேலூயா. தேவன் சிநேகித்தவன், தேவனால சிநேகிக்கப்பட்டவன், மனுஷனோடு தேவத்தோடு போராடி வெற்றி பெற்றவன். மூன்றாவது, தேவனே துணை நின்று உருவாக்கப்பட்டவன். இன்றைக்கு சிரித்து போயிருக்கிறான். நல்லா கவனிங்க, நான் சொல்ற சத்தியத்தை நல்லா கவனிங்க, பிரயோஜனமா இருக்கும். சிரித்து போய்விட்டான் என்பதற்காக தேவன் அவனை வெறுத்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை. நம்ம மைண்ட் செட்டப் என்ன? யாருக்காவது ஏதாவது இழப்பு ஏற்பட்டா, யாருக்காவது ஏதாவது அவமானம் ஏற்பட்டா, யாருக்காவது ஏதாவது வியாதி ஏற்பட்டா கர்த்தர் அவனை வெறுத்து விட்டார் என்று நினைக்கிறோம். இல்லை, இங்க யாக்கோபு சிரித்து விட்டதற்கு காரணம், யாக்கோபை இன்னும் தன் கிட்டே இழுப்பதற்கு தேவன் சில சிக்ஷைகளை, தேவன் சில போராட்டங்களை அவன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சிரித்து விட்டவர்களை தேவன் வெறுத்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. நீங்க ஒருவேளை நீங்க சிரித்து போயிருக்கிறீங்களா? உங்க குடும்பம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதா? தேவன் வெறுத்து விட்டார் என்று மற்றவர்கள் பார்க்கலாம். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ஆவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. ஏன் சிறுக பண்ணாரு? உணர்வடைவதற்காக சிறுக பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? தன் பக்கம் மீண்டும் திருப்பதற்காக சிறுக பண்ணினார். உன்னை புதுப்பிப்பதற்காக திருக பண்ணினார். ஆதி அன்புக்கு நீ திரும்ப வேண்டும் என்று கையை தட்டிடுங்களேன். என் வாழ்க்கையில ஏற்பட்ட சிறுத்து போன தன்மை நான் உணர்வடைய தன் பக்கமாய் தேவன் என்னை மீண்டும் திருப்ப புதுப்பிக்க ஆதி அன்பு கொண்டு வருவதற்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை ரொம்ப தேவன் நேசிக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார். மற்றவர்களுக்கு கிடைப்பது போல உங்களுக்கு சிட்சை கிடைக்குமானால் நீங்கள் வாசிங்க அந்த வசனம். எபிரேயர் எத்தனை வசனம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிப்பாங்களே. டக்குன்னு வாசி. நான் எடுத்திருக்க வேணாமா ஸ்காலர்? என்ன பிரதர்? கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்துனா அடிச்சின்னு அர்த்தம். என்ன பண்ணி சிட்சித்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க. அடிச்சின்னு போட்டிருக்கு டிக்ஷனரியில. அடிச்சி தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மறந்து போயிட்டீங்களே. ஏன் சிறுத்து போன? உன்னை நான் அடிச்சு வச்சிருக்கிறேன். நான் உன்னை கண்டிச்சு வச்சிருக்கிறேன். வாசி பிரதர் தொடர்ந்து. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணுகிறார். புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சிட்சை உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க புத்திரரா இல்லாமல் எல்லாருக்கும் கிடைச்சது போல உனக்கு சிட்சை இல்ல. உனக்கு ஸ்பெஷல் சிட்சை. உங்ககிட்ட இருந்ததை புடுங்கிறாரு, உங்ககிட்ட இருந்ததை இடிக்கிறாரு, உன்னை அழ வைக்கிறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் இது நடக்கலையா பாஸ்டர்? அவங்களாம் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. நான் உன்னை சிநேகிப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆமீன் சொல்லிடுங்களேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு நான் பேசுறது? ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லும் போதே உள்ள ஓடும். ஏன் நடந்தது தெரியும் உங்களுக்கு. ஏன் போராட்டம் தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்றார், நான் நேசிக்கிற புத்திரனை என்னிடத்துல கிட்ட சேர்ப்பதற்கு. ஆமீன். நீ வேசியின் பிள்ளை அல்ல, என் பிள்ளை. ஆமீன் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாக்கோபுன்ற இடத்துல உங்களை போட்டுக்கணும். கவனிங்க. யாக்கோபுன்றாரு. பைபிள்ல இருக்கிற யாக்கோபோட சந்ததி தான். யாக்கோபுன்னு சொன்னாலே யார் தான்? யாக்கோபோட சந்ததி. யாக்கோபோட சந்ததினா அது யார் தான்? நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவன் சிறுத்து போனதற்கு ஒரு 4 காரணத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 4 காரணம் உங்க வாழ்க்கையில, உங்களோட ஜீவியத்துல, உங்க குடும்பத்துல காணப்படுமானால் அதை திருத்தி கொண்டு நான் சொல்லுகிறேன், பெருக பண்ணுகிற தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் இந்த ஆண்டிலிருந்து உன்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏன் யாக்கோபோட சந்ததி, ஏன் யாக்கோபு சிறுத்து போனான்? விளையாடி ஆரவாரம் பண்ணின எருசலேமின் வீதிகள் ஏன் காணப்படாமல் ஜனங்கள் இல்லாமல் போனார்கள் தெரியுமா? 106ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தியமா வாசிங்க, சத்தமா வாசிங்க. இதுதான் சத்தியம். ஆமென். 106 14 15 வாசி. வனாந்திரத்திலே நீ போகிற இந்த பூமி என்கிற வனாந்திரத்திலே, இந்த வாழ்க்கை என்கிற வனாந்திரத்திலே, இந்த பூமியிலே நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த வனாந்திர பாதையிலே என்ன பிரதர்? இச்சை உள்ளவர்கள் ஆகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் இளைத்து போவதற்கு அடிப்படை எங்கே உருவாகிறது தெரியுமா? ஆத்துமாவிலே இளைப்பு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கேட்டதெல்லாம் கொடுத்தாரு பிரதர். வனாந்தரத்தில் நீ இச்சை உள்ளவனா மாறிட்ட. வனாந்தரத்தில் எதை பார்த்தாலும் ஆசைப்படுற. வனாந்தரத்தில் எல்லாம் வேணும்ன்ற என்ன நம்பி வந்துட்ட இந்த வனாந்தரத்துக்கு. கேட்டதையெல்லாம் கொடுத்தார். யாக்கோபு சந்ததி கேட்டதையெல்லாம் கொடுத்தார். கொடுத்து எங்க தெரியுமா இளைப்பை அனுப்பினார்? எங்க தெரியுமா உன் வாழ்க்கையில சிறுத்து போக ஆரம்பிக்க பண்ணினார்? உன் ஆத்துமாவிலே உனக்கு இளைப்பை அனுப்பிவிட்டார். அதனாலதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால நீ நிரம்பி இருக்கிற. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ரொம்ப குறைஞ்சு போயிட்ட. உன் ஜெபம் குறைஞ்சு போச்சு, உன் துதி குறைஞ்சு போச்சு, நீ தேவ சமூகத்தை தேடுறது குறைஞ்சு போச்சு, தேவ ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற பயம் குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல நீ யார் தெரியுமா?
எதிரி கொண்டு போட்டுருவான்னு நினைச்சு ராத்திரியெல்லாம் ஜெபித்தவன். ஒரு காலத்துல நீ யார் தெரியுமா? கோலும் கையுமாய் ஒன்றுமில்லாமல் பிழைப்பதற்கு அந்த தேவாலயத்துக்குள்ள போன போது தேவாலயமே கதி என்று கிடந்தவன். இன்றைக்கு வனாந்தரத்தில் இச்சை உள்ளவராய் மாறி கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை க்ளோஸ், ஒண்ணுமில்லாம போச்சு. நீ என்னவாக ஆரம்பிச்சிட்ட? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இளைப்பு வந்து விடுமானால் உன்னுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பாஸ்டர், மாசம் தொடங்கினவன என்ன பயமுறுத்தல, கர்த்தர் பேச சொன்னதை பேசுறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் பரிதாபமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய குடும்பங்கள் பரிதாபமாய் இருக்கிறது. ராத்திரியில குடும்ப ஜெபம் இல்ல, அதிகாலையில ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. ஒரு வருஷத்துல ஒரு தடவை கூட ஒரு விசுவாசியால பைபிளை படிக்க முடியலனா நீ ஏன் சபைக்கு வர? ஒரு காலத்துல ஒன்றுமில்லாத ராத்திரி ஜெபித்தாயே, ஒரு காலத்துல எதுவுமே இல்லாத போது உன் பிரச்சனை போது ராத்திரி ஜெபத்துக்கு வந்தாயே, ஒரு காலத்துல உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட போது தேவனை பிடித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு தேவனை தேடுவதற்கு உன் ஆத்துமாவில் இளைப்பை யார் அனுப்பினா தெரியுமா? கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனுடைய ஆத்துமா ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை, தியானம், ஊழியம், ஆமென் சொல்லுங்க, இணைந்து இளைத்து போக ஆரம்பிக்கிறதோ அவன் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் குறைந்து போக ஆரம்பிக்கிறான், இளைத்து போக ஆரம்பிக்கிறான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல சபைக்கு ஆராதனைக்கு முன்ன போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 27 26 வருஷங்கள் கடந்தது. இன்றைய வரைக்கும் ஒரு நாள் நான் ஆராதனைக்கு தவறி போனதாய் என்னை மேய்த்த மேய்ப்பர்கள் சொல்ல முடியாது. பிச்சைக்காரன், ஒரு அனாதை நாய் நான். என்னை இந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தது ஒன்னே ஒன்று காரணம், அவரை நான் கனம் பண்ணினேன். எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணாம் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஆத்துமாவுல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எனக்கு ஒரு புஷ்ய தாங்க ஆண்டவரே. என்ன மாதிரி நீங்க கர்த்தரோட காரியத்துல ரொம்ப உற்சாகமா நீங்களாம் செயல்பட மாட்டீங்க. என்ன மாதிரி வெயிலில் ஓட மாட்டீங்க, என்ன மாதிரி நடக்க மாட்டீங்க. எவ்வளவு தூரம் ஒரு சும்மா ஒரு பாட்டு பாடுங்கன்றதெல்லாம் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பாட்டு பாடுவதற்கு ஓடி இருக்கிறேன். யா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்றதுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் நினைச்சிராத. உன் ஆத்துமாவுல என்ன கொடுத்துட்டா தெரியுமா? இளைப்பை கொடுத்துட்டாரு, இளைப்பை கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய பொருளாதாரம், அவன் சரீர சுகம், அவன் சமாதானம், அவன் சந்தோஷம், அவனுடைய நிலை அமைதியின்மை எல்லாம் இளைத்து போக ஆரம்பிக்கும். இதை வைத்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இதை வைத்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் கேட்டதெல்லாம் தந்தாரு, ஆனா என் ஆத்துமால என்ன அனுப்பிட்டாரு? இளைப்பை அனுப்பிவிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ எப்பேற்பட்ட மனுஷனாய் எவ்வளவு பெரிய பலசாலியாய் இருந்தாலும் 16 நியாயாதிபதிகள் அவ்வளோ பெரிய பலசாலி ஆத்துமா விசனப்படும்படி அந்த தெல்லிலால் அடிக்கடி அவனை அலட்டினதனால அவன் ஆத்துமா செத்து போனது. ஐயா, நீ பெரிய பலசாலியா இருக்கலாம் ஐயா, உன் சரீரம் பலமா இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம் கரிமீனை வாங்கி, ஆனா உன் ஆத்துமாக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? செத்து போகிற நிலைமை இருக்கிறது. என்ன பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போன நிலை, முன்பு போல உன்னால செயல்பட முடியாது. அவன் நினைச்சா நான் முன்பு போல எழும்பி இந்த பெலிஸ்தர்களை அழிப்பேன் என்று, அவனால முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில இளைப்பு வந்ததனுடைய அடையாளம், முன்பு போல உன்னால ஜெபிக்க முடியாது, முன்போல கர்த்தர் சமூகத்தில் முழங்கால நிக்க முடியாது. 5 நிமிஷம் நின்னாலே நீ உட்கார்ந்துருவ. ஒரு காலத்துல 2 மணி நேரம் நேர் முழங்கால நின்ன யாக்கோபு. அல்லேலூயா. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சத்தியம் இனிமே ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் பேச போறேன். 5 பேர் வந்தாலும் 50 பேர் வந்தாலும் 500 பேர் வந்தாலும் ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு சபைகளுடைய நிலை பரிதாபமா போய்கிட்டு இருக்குது, ஆவிக்குரிய நிலை பரிதாபமா போட்டிருக்கு. உன் பிள்ளை கையில பைபிளை கொடுத்து சங்கீதத்தை வாசின்னு சொன்னா உன் பிள்ளைக்கு வாசிக்க தெரியுமா? ஒரு ஜப குறிப்பு கொடுத்து உன் பொண்ணுகிட்ட ஜெபின்னு சொன்னா ஜப குறிப்பு தெரியுமா? லிப்ஸ்டிக் அடிக்க தெரியும், எல்லாம் தெரியும். உன்னை வாழ வச்சவர், உயிரோட வச்சிருக்கிறவர், அவர் எத்தனையோ முறை உனக்கு ஏற்பட்ட மரணத்திலிருந்து உன்னை காப்பாத்தி இருக்கிறவர், அவர் எந்தெந்த சூழ்நிலையை உன்னை கைவிடாமல் கரம் பிடித்தவர், அவருக்கு நன்றி சொல்வதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்க ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல தேவ சமூகத்தில் நான் புஷ்டியாய் இருக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம் குறையாம இருக்கிற, ஆரம்பத்தில் இருந்த தேவ அன்பு குறையாம இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ஐயா 43:22 வாசிங்கன்னா சலிச்சு போச்சான். இப்ப அவருக்கு என்ன சலிச்சு போச்சான்? சபைக்கு வந்து சலிச்சு போச்சான் யாக்கோபுக்கு. பாட்டு பாடி சலிச்சு போச்சான் யாக்கோபுக்கு. ஜெபம் பண்ணி ஆத்துமால இளைப்பு வந்தா பிரதர் அடையாளம் என்ன தெரியுமா பிரதர்? சலிப்பு வந்துடும் பிரதர். வெள்ளிக்கிழமை வெயில் அடிக்குது போய் என்ன போகுது, இங்கேயே உட்காந்து ஆட்டிக்கு என்ன பண்றேன்? சார்லியே சோத்திரம் பண்ணி உட்காந்துங்கிறேன். பண்ணு,
யார் வேணான்னா கொஞ்ச நாள் ஆட்டுவாரு சேர. ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமேன்னு. வராதா? வராது. யாரை பாஸ்டர் பேசுறீங்க? எல்லாரையும் பேசுறேன், என்னையும் பேசுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் கூட முந்தானத்தை நினைச்சேன், வெயிலில் போய் வந்தால் மொத்தம் அப்படியே புண்ணெல்லாம் பொங்கிடுச்சு, மொத்தம் பொங்கிடுச்சு. அதனால அங்கே நடத்திருமா நீன்னு சொல்லலான்னு நினச்சேன். சிக் ஏந்திரு நாயை, இதுக்கு தான் உனக்கு சோறு போடுறேன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். போ பொங்கனா என்ன, நான் பார்த்துக்கிறேன். போகிற வெயிலில் போயிட்டு தான் வந்தேன். இந்த வெயிலில் சுற்றின்னு தான் இருக்கிறேன். சோறு போடுறாருல்ல பிரதர், நாய் குறைக்கணுமா வேணாமா? குறைக்காம படுத்து கிடந்தா சோறு போடுறது வீண் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா வாசி அந்த வசனம், வாசியா இல்லையா? 43:22. ஆனாலும் யாக்கோபே நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்ன குறித்து என்ன வந்துச்சுப்பா உனக்கு? யாக்கோபுக்கு இப்போ புள்ள கிடையாது, அம்மா கிடையாது, புள்ள ஒண்ணும் கிடையாது. கிளம்பி சர்ச்சைக்கு வர்றதுக்கு எத்தனை மணிக்கு? அதே 3000 ரூபாய் கொடுக்குறான், வீடு கொடுக்குறான்னா எத்தனை மணிக்கு போய் நின்று இருப்பீங்க? மவளை ஃபர்ஸ்ட் பஸ் நீ தான். ஃபர்ஸ்ட் சேராட்ட 3:45 மணிக்கு போகுது பாஸ்டர், போய் இறங்கிடுறேன். இறங்கு. ஆனால் சர்ச்சைக்கு வர்றது எத்தனை மணிக்கு? போகலாம். பாட்டு தான் பாடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் தான் வாசிப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சிலர்லாம் காணிக்க போட்ட பிறகு போகலாம், அது போடுறது கூட யோசனை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சபையை பேசல, யூடியூப்ல அவனே கேட்க போறான், அவன் ரட்சிக்கப்பட போறான். ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். கேட்டதெல்லாம் கிடைச்சது என்பது பெருமை அல்ல. சிலர் சொல்றாங்க என்கிட்ட, பாஸ்டர் நான் பெருசா ஜெபம்லாம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நினைச்சாலே வரும் பாஸ்டர். ஆமே, என்னது நினைச்சாலே வருமா? கிடைத்தது கிடைத்தது வந்தவன உங்க வாழ்க்கை வளமா இருக்குதா? நான் சொல்ற வளம் எந்த வளம்? பூமிக்குரிய வளம் இல்லை. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஏன் கையை எந்த வெளிநாட்டில் இல்லை? நான் சொல்றேன் இந்த பூமியில இருக்கிற எல்லாம் வளமா இருக்குது. ஆனா பரலோக நாட்டில் உன்னுடைய ஆத்மா வளமா இருக்குதா? கேட்டதெல்லாம் கிடைச்சது, நினைச்சதெல்லாம் கிடைச்சது பெருமை அல்ல. மற்றவங்க முன்னாடி ஏசப்பா நான் கேட்டாலே கொடுத்துருவார் பாஸ்டர், கரெக்ட் தான். ஆனா உன் ஆத்மா எப்படி இருக்குது பிரதர்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி பிரதர்? அது இருக்குதா? உங்க வாழ்க்கை வளமா இருக்குதா? உங்க குடும்பத்தில் நான் உண்மையா கேட்கிறேன், யாரும் மறுக்காம சொல்லணும். பைபிளை தூக்கிட்டு வரீங்க, தேவ வசனத்தை கேட்கறீங்க, உண்மையாவே உங்க குடும்பத்தில் சமாதானமா இருக்கிறீங்களா? உண்மையாவே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதா? உண்மையாவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா? இல்லனா உங்க வீடு குட்டி பரலோகமா இல்லைன்னு அர்த்தம். ஏன் பாஸ்டர் இல்ல? ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல, அதனால இங்க இல்ல. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்கணும் குடும்பம். இருக்கா? ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் எழுந்தா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் உங்க வீட்டுக்குள்ள தெரியுமா? நீ கேட்டதெல்லாம் கிடைச்சது பிரதர். வீட்டை கேட்ட கொடுத்தார், எல்லாத்தையும் கேட்ட கொடுத்தார், நீ என்னென்ன கேட்டிய கொடுத்தார். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே போச்சு. சொல்ல மாட்டீங்க ஆமென் தெரியும். அல்லேலூயா. நான் போன வாரம் ஒரு பாஸ்டர் அடிபட்டார். எங்க 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 இந்த பக்கம் வட்டாரத்தில் தலைவராக இருக்கிறவர். அவரை பார்க்கறதுக்கு போனேன். அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பெந்தகோஸ்த உலகம் இப்போ இல்லையே, ஏன் பாஸ்டர் இப்படி நீத்து போயிட்டான் விசுவாசி, ஏன் பாஸ்டர் சபைகள் இவ்வளோ கேவலமாக போச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் நிலைமை என்னன்னாரு? பிளாட்பாரம்னு சொன்னேன். உண்மையாக சொன்னேன், பிளாட்பாரம். உனக்கு எவ்வளோ தம்பி, எவ்வளோ பாஸ்டர் சம்பளம்னு கேட்டார். 90 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம். எவ்வளோ? மாதம் 2700 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு. அந்த 2700 ரூபாய் சம்பளத்தை வாங்கின்னு வந்து வீட்டு வாடகை 350 ரூபா, திண்ணூரில் 350 ரூபா வீட்டு வாடகை கொடுத்துட்டு குழந்தைய பராமரிக்கணும், வீட்டை பார்க்கணும், 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் எல்லாம் வாங்கினது போல் கையில் ஒன்றுமே இருக்காது, காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது. சில நேரங்களில் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு சீசன் எடுக்க கூட காசு இருக்காது. மம்தா பானர்ஜிக்கு அந்த 15 ரூபாய் சீசன் வாங்குறதுக்கு போய் கிருஷ்ணசாமி எம்பி வீட்டு வாசலில் நின்று இருக்கிறேன் எத்தனையோ நாள். அப்போ என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? வளமாக இருந்தது, வளமாக இருந்தது. இப்போ எவ்வளோ பிரதர் சம்பளம்? ஒரு நாளைக்கு 1200 1500 கூட கொடுக்குறாங்க. மந்த்லி 30,000 வருது. வாழ்க்கை வளமாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை வளம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் சொன்ன ரகசியம், என்னைக்கு நம்ம ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரோ, என்னைக்கு நம்ம ஜனம் கையில் ஒரு பணமும் புழ ஆரம்பிச்சதோ, என்னைக்கு இவனுடைய ஏழ்மை தன்மைகள் மாற ஆரம்பிச்சதோ, அன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கும்போது நல்லா ஆராதிச்சையா. இன்னைக்கு பணம் வந்த பிறகு ஜனங்களுக்கு ஆராதனையில் ஆத்மாவில் ஒரு இழைப்பு வந்துடுச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கணும் ஆமேன்னு சொல்றீங்க? எதனா தேவை இருந்தா தானங்க ஜபம் பண்றதுக்கு தோணும். எதுவுமே தேவையில்லையே, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. கேட்டா கடன் கொடுக்க ஆளுக்குது. எல்லாம் இருக்கும்போது எதுக்கு ஜெபம் பண்ண போற? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு சொன்னார் பாருங்க, கரெக்டா சொன்னீங்க. வெறும் 90 ரூபாய் இருந்தப்போ பயங்கரமா ஜெபம் பண்ணேன் நான். இன்னைக்கு 90,000 கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன போயிடுச்சு?
நான் தான் சொன்னேன் ஸ்வேதா, பிடிக்காது உனக்கு செய்தின்னு. மூஞ்சியா மாறுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் ஆத்துமா செழிப்பா இருக்குதா, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிறியா நல்லா இல்லையான்னு உன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மனசு என்ன தெரியுமா, முகம் காட்டுகிற கண்ணாடி. சந்தோஷமா இருக்கும்போது நீ அழகா இருப்ப. எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தோஷமா இருக்கும்போது அழகா இருப்பீங்க, துக்கமா இருக்கும்போது முகம் அழகாவே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி மூஞ்சி இருக்குதுன்னு கேட்கறோம்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை உன் ஆத்துமால நல்ல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருந்தா உன் முகம் பிரகாசமா மோசேவை போல பிரகாசிக்கும். உன் ஆத்துமால நினத்தையும் கொழுப்பையும் உன் ஆத்துமாவை உன் மூஞ்ச வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் கர்த்தர் தன்னுடைய முகத்தின் ஒளியை யார் மேல பிரகாசிக்க பண்ணுகிறாரு? தன் பிள்ளைகள் மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். பிரதர், இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்டதெல்லாம் உனக்கு கிடைச்சது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா என்ன வந்துருச்சு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அடுத்த வாரம் சபைக்கு வருவீங்களா? நேத்து நல்லா பேசினேன், யாருமே வரல. ஆமேன்னு சொல்லுங்க. உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போறாரு. அப்புறம் பிரதர் டேனினா அப்புறம் எங்க வைக்க போறாரு? உன்னை வழி நடத்த போறாரு, பயங்கரமா வைக்க போறாருன்னு பேசினேன். இன்னும் தெரியல, இன்னைக்கு இப்படி பேசுன்றார். நான் இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டதுனால நீங்க கர்த்தரோட பிள்ளை, கர்த்தர் என்ன நேசிக்கிறான்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. உன் ஆத்துமா எப்படி இருக்குது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் குடும்பத்துல தேவனை தேடுகிற தன்மை எப்படி இருக்கிறது, உன் ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது, உன் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக அவர் பார்க்கும்போது அவர் கண்களிலே நீ எப்படி காணப்படுகிறாய், இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பிரதர். இன்னைக்கு செத்து போயிட்டோம்னா நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒண்ணு கூட வராது. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடுமூற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஆமீன் சொல்லிடுங்களேன். ஆத்துமாவை பாதுகாத்துக்க பிரதர். உன் ஆத்துமாவில் ஆண்டவர் தங்கி இருக்கணும். உன் ஆத்துமாவில் ஆவிக்குரிய தன்மை இருக்கும். பூமியில கேட்டதெல்லாம் கிடைச்சிடுதுன்னு ஆத்துமாவில் இழப்பானி பிடுவார். ஒரு 4 காரியங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதோடைய 12-13 வசனங்களை வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 12-13 வாசி. டக்குன்னு வாசி மகளே. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் பணங்கள் நிறைய கிடைத்த போது, ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைத்த போது அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு, ஒரு காலத்தில் தகப்பனுடைய பாதத்தில் இருந்தவன், ஒரு காலத்தில் தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இருந்தவன், ஒரு கால தகப்பனுடைய பார்வையிலே இருந்தவன், பணம் கிடைத்த பிறகு தகப்பனை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்து பணத்தை எல்லாம் செலவழித்து போட்டு விட்டான். நான் 4 காரியங்களை சொல்ல போறேன். 1, கேட்டது கிடைச்சது, வாழ்க்கை போச்சு. 2வது, கேட்டது கிடைச்சது, ஜீவன் போச்சு. 3வது, கேட்டது கிடைத்தது, வாழ்க்கையில நிம்மதி போச்சு. 4வது, கேட்டது நினைச்சது நடந்தது பாஸ்டர், குடும்பத்துல சமாதானம் போச்சு. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு டைட்டில்? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. கேட்டிருக்க மாட்டீங்க சத்தியம். ஆமீன் சொல்லுங்க. ஐயா, ஒரு காலத்துல வீட்டுல இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாயா, கொஞ்சம் கொஞ்சமா உலகம் தெரிய ஆரம்பிக்குதியா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தெரிய ஆரம்பிக்குதியா. இப்ப அப்பா கிட்ட போய் என் பங்கை பிரிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா பிரிச்சு கொடுத்துட்டார். ஏதோ ஒரு நாள்ல கொடுத்துட்டாருன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. இவன் உலகத்தின் மேல இச்சை உள்ளவனாய் மாற ஆரம்பித்தான். தினந்தோறும் சண்டை போடுறான். யூதர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் செய்து விட்ட பிறகு இவனுக்கு இருக்கிற பங்கை பிரித்து கொடுப்பார்கள். அந்த பங்கு ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு இவன் உழைத்து சம்பாதித்த பணத்திலே அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும். அந்த வீடு கட்டி முடிந்த பிறகுதான் திருமண வாழ்க்கை. இவனோ திருமணத்திற்கு முன்பாக தகப்பனிடத்தில் தினமும் இச்சை உள்ளவனாகி போராடுகிறான்.
எனக்கு இது வேணும், இது வேணும், இதை பிரிச்சு கொடுங்க, இதை பிரிச்சு கொடுங்க. சாதாரணமா பிரிக்க முடியாது. உறவுகளை கூப்பிடணும், பங்காளியை கூப்பிடணும், ஒளிமோ வாசல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டணும். கூட்டி என் மகன் இப்படி கேட்கிறார், கொடுக்கட்டுமா என்று அந்த தகப்பன் கொடுத்திருப்பார். இவ்வளவு நடந்திருக்கும் அதுக்கு பின்னணியில. சும்மா நீ கேட்டதெல்லாம் கொடுக்கல, நீ இச்சை உள்ளவனாகி இது வேணும் இது வேணும் கேட்டதனால கொடுத்தார். அது கொடுத்தது நல்லதுதான், நீ வாங்கினதும் நல்லதுதான். ஆனா அதனால வாழ்க்கை இன்னைக்கு போச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேட்டதை தந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கை நாசமாய் போவதை விட நான் கேட்பதை எதுவும் தராம இருப்பதே எனக்கு நல்லது. சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேட்டதெல்லாம், நான் ஆசைப்பட்டதெல்லாம், நான் விரும்பினதெல்லாம், நான் இச்சித்ததெல்லாம் எங்க அப்பா எனக்கு கொடுக்காதது ஒரு வகையில நல்லது. ஏன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கை நாசமா போகாதபடி. ஆமே. கொடுக்காமலே என்ன ஆசீர்வாதமா வைத்திருந்தா போதும். என்ன குறை எங்க அப்பா கிட்ட? வீட்டுல சாப்பாடு இல்லாமையா, துணி இல்லாமையா, வஸ்திரம் இல்லாமையா, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரியா? ஏன் போய் அவர்கிட்ட இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிற? குடுத்தா நாசமாயிடுவோன்னு அவருக்கு தெரியும். ஆனா நீ வற்புறுத்தின அடையாளம். அவமானப்பட்டு கொடுக்கிறார் சில காரியங்களை அப்பா. 10 பேர் பார்த்திருப்பான், புள்ள வளர்க்க யோகிதை இல்ல, இந்த ஊர்ல யாருக்குமே நடக்கல, உனக்கு ஏன் இப்படி நடந்து பிள்ளைய வளர்க்க தெரியல, கொடுத்து விடு. ஐயா நீ ரொம்ப சில காரியங்களை பிடிவாதம் பிடிச்சதனால சில காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா கொடுத்தாரு, உன் வாழ்க்கை போச்சு தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கை நீங்க கொடுத்ததெல்லாம், நான் கேட்டதெல்லாம் கொடுத்து நாசமா போவதை விட நான் கேட்டும் தராமல் அவர் எதை தரணுமோ அதை தந்து, ஆமேன், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை வீணா போனதற்கு கேட்டதெல்லாம் கிடைத்ததான் ஒத்துக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஹரி பிரதர் மட்டும்தான் சொல்றாரு வாழ்க்கை வீணா போனதற்கு காரணம். அவர் உண்மையிலே அவர் மட்டும்தான் ஆமேன் ஐயான்னாரு. உண்மைதானே? நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணம், கேட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாரு, கேட்டாங்க நடந்தது, கேட்டாங்க கிடைச்சது. அப்பெல்லாம் பயங்கரமா இருந்தவன் இப்ப எத்தனாவது பாட்டுக்கு வரான்? 7 பாட்டு முடிஞ்ச உடனே 8வது பாட்டுக்கு ஆக்கி அரக்கி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்குதா? தகப்பன் கேட்டதும் கொடுத்துட்டாரு பாருங்க. அது ஒரே நாள்ல நடந்தது இல்ல, பல நாட்களுக்கு பின்ன நடந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சிலருக்கெல்லாம் கொடுக்கறாரு நான் யோசிச்சேன் உட்காந்து. சிலருக்கெல்லாம் கொடுக்கலாம் கோவம் வந்துடும், கொடுக்கலாம் கோவம் வந்துடும். ஜெபம் பண்றது நிறுத்துவாங்க. பாத்துக்கிறீங்களா? இனிமே ஜெபிக்க மாட்டாண்டவரே, இனிமே கேட்க மாட்டாண்டவரே, இனிமே சபைக்கு போக மாட்டாண்டு கோவம் வந்துடும். சிலர்னா கேட்டதை கொடுக்கலன்னா பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்கன்னு நினைச்சே கொடுத்துட்றாரு. சரி போ, நீ என்ன கேட்ட இதானே கேட்ட வச்சுக்கோ, நீ இல்லைன்னா என்ன பண்ணுவ, பின்மாற்றத்தில் போயிடுவன்றதுக்காகவே சிலர் கொடுக்குறார். எத்தனை பேர் ஒத்துக்கணும் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க. நீங்க ஆமேனே வராது, உற்சாகமே இருக்காது, சிரிப்பே இருக்காது. எனக்கு நேத்தே தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளவு நாள் அப்பா தராதோட காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா காரணம்? நீ நாசமா போயிடுவேன்னு அவருக்கு தெரியும், உன் வாழ்க்கை வீணா போயிடுன்னு தெரியும். நான் அடிக்கடி நீங்க ரகசியத்தை சொல்லித்தரேன். அப்பா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கறீங்கன்னா 3 காரியத்தை முன்னாடி கேட்கணும். அவர்கிட்ட கேட்கணும் 3 காரியத்தை. நான் கேட்கறதால, நீங்க கொடுப்பதால இதன் மூலம் உங்க நாம மகிமைப்படுமாப்பா? இல்ல உங்க நாமத்தை நான் அவமானப்படுத்திடுவானாப்பா? இந்த இளைய மகன் அப்பா இவ்வளவு கேட்கறனே, இவ்வளவு கெஞ்சறனே, ஏன்பா கொடுக்கறதுக்கு நீங்க தாமதம் பண்றீங்க? ஏன்பா பஞ்சாயத்து லெவலுக்கு போறீங்க? ஏன்பா நீங்க கொடுத்ததை நான் உங்க பேரை கெடுத்துருவனா, உங்க நாமத்தின் மகிமையை நான் கெடுத்துருவனா அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா என் பேரை கெடுத்துருவேன். இவன் போய் துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணி துணிக்கு கூட வழி இல்லாம பண்ணி தின்ற தவிடு கூட இல்லாதப்போ அந்த ஊர்ல என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? யார் தெரியுமா இவன்? யார் தெரியுமா இவன்? பெரிய கோட்டீஸ்வரனுடைய பிள்ளை. கேட்டதெல்லாம் அப்பா கொடுத்தாரு, இன்னைக்கு பண்ணிங்க கூட ஐக்கியமாயிட்டான்னு அப்பா பேரை பேசியிருப்பாங்க. அங்க அப்ப கேட்கணும் மகளே, நீ ஒரு காரியத்தை கேட்கற, ஒரு வீட்டை கேட்கற, ஒரு குழந்தைய கேட்கற, ஒரு வியாபாரத்தை கேட்கற, ஒரு தொழிலை கேட்கற. ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்பதற்காக நீங்க கொடுத்துடாதீங்க. நீங்க கொடுப்பதின் மூலம் உங்க நாமம் மகிமைப்படுமா என்று கையை தட்டி தான் சொல்லுங்களேன். உங்க நாமம் மகிமைப்படுமா? நான் இந்த நாமத்தை அவமானப்படுத்திடுவேனா? அது உன் வேலையா இருக்கட்டும், உன் தொழிலா இருக்கட்டும், உன் திருமணமா இருக்கட்டும். கேட்டதெல்லாம் கொடுத்தார், அதன் மூலம் நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் மகிமைப்படுறாரா? நீங்க வாங்கின அவர்கிட்ட போராடி வாங்கின ஒன்று உங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்குதா? வீட்டுக்கு பேர் உன் பொண்டாட்டி பேரை வச்சிருக்கிறியா, கர்த்தர் பேரை வச்சிருக்கிறியா? உன் புருஷன் பேரை வச்சிருக்கிறியா, கர்த்தர் பேரை வச்சிருக்கிறியா?
யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க தந்ததை தவறா பயன்படுத்தி விடுவேனோ. கேட்டிருக்கணும். இன்னைக்கு ஜெபத்தை கத்துக்கங்க. நீங்க எனக்கு ஒண்ணு தந்தீங்கன்னா அதை நான் தவறா பயன்படுத்தி விடுவேனா ஆண்டவரே. நீங்க கொடுத்த பணம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றத்தையும் நான் தவறா பயன்படுத்தி விடுவேனோ. இப்படி கேட்டிருந்தா அப்பா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? கண்டிப்பா தவறா தான் பயன்படுத்துவேன், கண்டிப்பா தவறா தான் பயன்படுத்துவேன், அதனால தான் இவ்வளவு நாள் கொடுக்காம இருக்கிறேன். கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க வேணாமா? சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. யார் யாருக்கோ சிந்தனை எங்கெங்கேயோ போகுது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். நீங்க தருகிற இதன் மூலம் உங்க ராஜ்யம் கட்டப்படுமா? உங்க ராஜ்யத்துக்கு மகிமை வருமா? பிரயோஜனமா இருக்குமா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதன் மூலம் தேவ ராஜ்யம் கட்டப்படுதா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கிருபை, தாளந்து, வரங்கள் மூலம் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா மகளே? இந்த மூணும் நீங்க கேட்ட பிறகு அப்பா சொல்லுவாரு, மகளே நான் கொடுத்தா என் நாம அவமானப்படாது, நான் கொடுத்தா இது என் ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்கும், நான் கொடுத்தா இது நீ நிச்சயமா எனக்காக பயன்படுத்துவ. மூணு கேட்ட பிறகு ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல எந்த இளைப்பும் வராது பிரதர். உங்க ஆத்துமா கவனிங்க, நான் பேசுறத. உங்களுக்கு எந்த இளைப்பும் வராது. இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு ஆண்டவரே நீங்க கொடுங்க, நீங்க தாங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். நான் முன்னாடி நீங்க எவ்வளவு கொடுத்தாலும், ஆதியில எப்படி ஜெபித்தேனோ, ஆதியில எப்படி சபைக்கு பண்ணேனோ, ஆதியில எப்படி நான் உங்க கூட உறவுல இருந்தேனோ அப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே, ஒரு நாள் அவகீர்த்தி ஏற்படுத்த மாட்டேன் அப்படி நீங்க கேட்டு இதை வாங்கினீங்கன்னா ஒரு நாளும் உங்க ஆத்துமாவுல இளைப்பு வராது. எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்ததனால தான் நீ எங்க தெரியுமாயா போயிட்ட? ராஜவஸ்திரம் தரித்து வீட்டில் உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருந்தாலே இன்னைக்கு பண்ணிங்க கூட ஐக்கியமாயிட்டையா. பண்ணினா யாரு பாஸ்டர்? தேவனை அறியாதவன் பண்ணி, வானத்தை நோக்கி பார்க்காதவன் பண்ணி. நீ யார் கூட இன்னைக்கு வேலை செய்யற? இன்னைக்கு யார் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன காரணம் இந்த இடத்துக்கு போனதுக்கு தெரியுமா பிரதர்? நீ கேட்டதெல்லாம் அப்பா கொடுத்ததனால. நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீ எவ்வளவு மகிமையில இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீ எப்படி வாழ வேண்டிய ஆள்? இன்னைக்கு பண்ணிய கூட உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. கொடுத்த ஆசீர்வாதத்தை பன்னியங்கள் ஐக்கியத்தில் சேர்த்துட்டான். பன்றி தேவனை தேடாதவனுக்கு அறிவு அடையாளம், அருவருப்பானதை பேசுகிறவனுக்கு அடையாளம். நான் சொல்றேன், வேலை ஸ்தலத்தில் எவனாவது கர்த்தரை பத்தி பேசுறானா? நீ இருக்கிற இடத்துல கர்த்தரோட மகிமையை பத்தி பேசுறாங்களா? அருவருப்புகளை பேசிட்டு இருக்கிறான். அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கிறான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிறான், அந்த படம் இந்த படம். ஏன் பிரதர் நடந்து தெரியுமா? இன்னைக்கு ஏன் பண்டிகை கிட்ட போன தெரியுமா? அப்பா கொடுத்ததை மகிமை கொண்டு வருவதற்கு நீ பயன்படுத்தல. யாரோட ஆவியானவர் பேசுறத நான் உணர்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். உனக்கு ஊழியம் செய்ய கொடுக்கப்பட்ட கிருபை, வரம், தாளந்து அவர் மகிமைக்காக பயன்படுத்தணும். பன்றிகளோட நீ இருப்பதற்காக அதை நான் கொடுக்கல. பன்றிகளோட நீ பயன்படுவதற்காக அதை கொடுக்கல. 20 வருஷமா கேட்கிறாயா அண்ணால், ஒரு குழந்தைய கொடுங்க, ஒரு குழந்தைய கொடுங்க, ஒரு குழந்தைய கொடுங்க. நடந்திருக்கும் என்ன தெரியுமா? அவ கேட்டவன் அப்பா கொடுக்கல, சிலரை சிச்சித்து தான் கொடுப்பார். அவ மாத்திரம் அன்னைக்கே அவ கேட்ட அடுத்த வருஷத்துல 10 பண்ணி வீட்டுல இருக்குது. எத்தனை பண்ணி இருக்குது வீட்டுல? வெண்ணிலாளுக்கு எத்தனை பண்ணி? 10 பிள்ளைகள்ல பண்ணி. ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் அது பேரை போடல. மனுஷனா இருந்தா பேரை போட்டிருப்பார் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க. மறுத்து வச்சு ஒரே ஒரு நிமிஷம் பிரசவம் பார்த்தா பூவாரால் செப்போரால் அவ பேரை போட்டுக்கிறாரா இல்லையா? ஏன் அவ்வளோ பெரிய எல்கானா பொண்டாட்டி பெனிலால் போன்ற பிள்ளைங்க பேர்? அது பண்ணி. நீ கேட்ட உடனே கொடுத்துருந்தனா அந்த 10 பண்ணியோட 11வது பண்ணியா எந்த பண்ணி இருந்திருக்கும்? ரொம்ப நாள் கழிச்சு அவ சொல்றா, ஆண்டவரே நீர் கொடுத்தார், அது உம் மகிமைக்கே திருப்பி கொடுப்ப ஆண்டவரே, உமக்காகவே அதை தருவேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை இன்னும் அழவிடாதீங்க, இன்னும் போராட்டத்தை கொடுக்காதீங்க. அவ என்னைக்கு இதை நான் தேவ நாமத்துக்கு மகிமை பண்ணி தான் கொடுப்பேன்னு சொன்னாலும் அடுத்த சில நாட்களுக்குள்ள கர்ப்பம் தரித்தாள். நீங்க போய் வீட்டில் வாசிங்க, நேரம் இல்லை. பிரதர் பிரதர் 3 மாசம் பால் மறந்தவனே இந்த பண்ணிங்க கூட வளர்ந்தா பண்ணி புத்தி வந்துடும். எங்க போய் தேவாலயத்தில் போட்டா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா சந்தோஷ் பாஸ்டர் வளர்க்கறதுக்கு கொடுத்துட்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறமா வாழ்ந்து சம்பாதிக்கிற நேரத்தில் வந்து கேட்கக்கூடாது. இது ஒரு டெக்னிக் நம்ம ஆளுங்களுக்கு. சர்ச்சில் போடுறன்னு போட்டு பாஸ்டர் அதை பால் ஊட்டி தேன் ஊட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்குது சபைகளில். நீங்கள்லாம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா குழந்தை எல்லாம் பார்த்தா கோயில் பிள்ளையா கொண்டு போய் என்ன பண்ணுறோம், குழந்தைய விட்டுடுவாங்க. அவன் சபையிலே வளர்ந்து சபையிலே சா வேண்டியது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி யாரும் இங்கே கொடுக்காதுங்க. ஆமே சொல்லுங்க.
ஐயா நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதியா? ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தாரியா. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் தீர்க்க தரிசிதான். அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாக தரையில விழுந்து போவதற்கு தேவன் விடல. கர்த்தர் ஒன்ன கொடுத்தார்னா அது உனக்கு மகிமையா மாறணும். சொல்ல மாட்டீங்க ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்த கிருபை, கொடுத்த வரம், கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக பண்ணீங்க கூட போய் உட்கார்ந்து இருக்காத. தேவனை அறியாதவங்க கூட போய் உட்கார்ந்து இருக்காத. தேவனை தெரியாதவங்க கூட போய் உட்கார்ந்து இருக்காத. வேலை ஸ்தலம் பாஸ்டர் வேற வழியே இல்ல, அவனை விட்டு நீ பிரிஞ்சு வா, அசுத்தமானதை விட்டு பிரிந்து வான்னு வேதம் சொல்லுகிறது. இதை விட நல்ல வேலை கொடுப்பார், இதை விட நல்ல தொழிலை கொடுப்பார், இதை விட நல்ல பிசினஸ் கொடுப்பார். சொல்லி இருக்கிற விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல உங்க தொழில்கள் ஒன்றும் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்ட உங்க குடும்பங்கள் உருப்படாது. அது பண்ணி உங்களுக்கு தெரியாது. 3 காரியத்தை நீ கேளு இனிமே. அப்பா அப்பா நீங்க தந்ததை நான் தவறா பயன்படுத்திடுவேனா? அப்பா நீங்க தந்தது உங்க நாமத்தை மகிமைப்படுத்துமா? அப்பா நீங்க தருகிற இதன் மூலம் உங்க ராஜ்யம் கட்டப்படுமா? நேரம் ஆயிட்டே போகுது. ரெண்டாவது அவன் கேட்டது கிடைத்தது. என்ன போயிடுச்சு சிஸ்டர்? என்ன போயிடுச்சு? வாழ்க்கை போயிடுச்சு. நான் இப்ப சொல்றேன், அவர் கேட்டது வேணுமா? வாழ்க்கை, அவர் கொடுக்குற வாழ்க்கை வேணுமா? நீங்க கேட்கறது வேணுமா இல்ல உங்களுக்கு வாழ்க்கை வேணுமா? வாழ்க்கை வேணும். அவர் கேட்டதெல்லாம் வேணாம். சிலதை தடை பண்ணி வச்சிருக்கிறார், கொடுக்காம இருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது வந்ததுன்னா நீ ஆண்டவருக்கு பின்னாடி வரமாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஆமே, அல்லேலூயா. ரொம்ப நாள் கழிச்சு சிலதை கொடுக்குறாருன்னா அதுல ரொம்ப மகிமையா இருக்கும். நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பி அது வரும்போது ஜீவ விருட்சன கர்த்தருக்காக மகிமையாய். ஆமேன்னு சொல்லுங்க. சிலதை தாமதம் பண்றாருன்றங்க தரமாட்டார்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்லட்டுமா, ரொம்ப நாள் தாமதம் பண்ணதுனால தான் உன் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த. அவனுக்கு இப்படி ஒரு பேர் வச்ச, அவனை இப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட. உனக்கு கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் குழந்தை குத்துந்தா இந்நேரம் அது பண்ணி குட்டி மாதிரி சொல்ல மாட்டீங்க. லேலோயா. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன 10 மாசத்துல குழந்தை பிறந்ததுனால தான் அந்த குழந்தைங்களை சரியா வளர்க்க தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்றத. 7 வருஷம் கொடுத்துருந்தா இந்நேரம் அவன் ஆவிக்குரியவனா இருந்திருப்பான். புரியல இல்ல நான் பேசுறத? புரியவே புரியாது உங்களுக்கு. ரெண்டாவது, கேட்டது கிடைச்சது, ஜீவன் போச்சு. வாசி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசி பிரதர். மத்தேயு 27 3ல இருந்து வாசி, சீக்கிரம் வாசி. கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை, நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேனே என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு இதனால என்ன? அது உன் பாடு. நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். நீ அவர் என்ன பண்ணானோ அது உன் பாடு. வாசிங்க சிஸ்டர். அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதர், கேட்டது கிடைச்சது பிரதர். ஜீவன் போயிடுச்சு பிரதர். 26ஆம் அதிகாரம், அதே 26ஆம் அதிகாரம் 14 15ல ரேட்டு பேசுறான். நான் இயேசுவை காட்டி கொடுத்தா நீங்க என்ன எனக்கு தருவீங்க? அவங்க சொல்றாங்க 30 வெள்ளிக்காசு. ஓ, 30 வெள்ளிக்காசு பெரிய காசு அந்த காலத்துல. 30 வெள்ளிக்காசு பெரிய வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். பணத்துக்காக இயேசுவை வித்து போட்டான். பணத்துக்காக சபைக்கு வராம போனா, பணத்துக்காக ஓட்டி செய்ய போனா, பணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை வராம போனா, எல்லாம் வந்தது பிரதர். ஆனா அந்த பணத்துல அவன் ஒரு பரோட்டா கறி கூட வாங்கி சாப்பிடல. தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு அவனுக்கு பணம் கிடைச்சது, கேட்டது, ஜீவன் போச்சு. இன்னைக்கு நிறைய பணம் 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 ஓடுறவங்களுக்கு நான் சொல்றேன், நித்திய ஜீவனை இழந்துட்ட. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பெரிய பாடம். எது பெரிய பாடம்? இந்த யூதாஸோட வாழ்க்கை. இயேசுவோட இருந்தப்ப அவனுக்கு ஏதாவது குறை இருந்ததா? ஏதாவது குறை இருந்ததா? கேட்கிறாரு, நான் ஒன்றுமில்லாமலே உங்களை அனுப்பி விட்டேனே, போன இடத்துல உங்களுக்கு வஸ்திரத்துக்கு குறை இருந்ததா? உனக்கு சாப்பாட்டு குறை இருந்ததா? இதே யூதாஸ் வாயை திறந்து சொல்றான், ஆண்டவரே ஒன்றும் குறைவுபடவில்லை. இன்னைக்கு நல்லா தான் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சாப்பாட்டு குறை இருக்குதா? துணிமணி குறை இருக்குதா? வீடு இல்லாம யாரா இருக்கிறீங்களா? வருமானம் இல்லாம யாரா இருக்கிறீங்களா? பணம் இல்லாம யாரா இருக்கிறீங்களா? தைரியமா போன் பண்ணி, சிஸ்டர் ஒரு 12,000 அனுப்பு சிஸ்டர். தெரியும் உங்க கெப்பாசிட்டி. பிரதர் ஒரு 50,000 தான் கொடு பிரதர். தெரியும் உங்க கெப்பாசிட்டி. எல்லாம் இருக்குது பிரதர். திரும்பவும் ஏன் பணம் 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 ஓடுறீங்க?
பணப்பையே உங்க கையில தான்டா யூதாஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. என்ன பாஸ்டர் அர்த்தம்? இயேசுவை அவன் அன்றைக்கு 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பணத்துக்காக இயேசுவை விட்டு விட்டு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு போகிறார்கள். சொல்ல மாட்டீங்க ஆமென். அல்லேலூயா. 22 லூக்கா 22:35 கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? இல்லைன்றாங்க. அவரை நம்பி வந்த உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு குறை இருக்கா பிரதர்? நான் கேட்கிறேன் உங்களை, யாருன்னா என்ன பார்த்து சொல்லுங்களேன். அவரை நம்பி வந்தீங்க, ஏதாவது குறைவா இருக்கிறீங்களா? ஏதாவது கொண்டு வந்தீங்களா? தின்னனூர் வந்து இறங்கும் போது அந்த வேனுக்கு 350 ரூபா வாடகை கொடுப்பதற்கு பணம் இல்லாத நின்ன, இன்னைக்கு வேனே வாங்கிடலாம் போல இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. வாங்கிடலாம் போல இருக்குது. அவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இன்னும் பணம், இன்னும் சம்பாதிக்கணும். இன்னும் நான் என்ன தெரியுமா சொல்றேன், தேவ சமூகத்தை விட்டு விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு விட்டு, தேவன் பரிசுத்தமாக்குற இடத்தை விட்டு எப்ப நீ பணம் சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராம ஏன் பிரதர் வரல? வேலைக்கு போயிட்டேன் பாஸ்டர், அப்புறம் பாஸ்டர், இப்பறம் பாஸ்டர். இந்த சாக்கு, இந்த குழந்தை மாதிரி சிலர் சாக்கு சொல்லுவான். போன் தலையெழுத்து பண்ணி தான் அவன் வரலனா. வயிறு வலிச்சுது பாஸ்டர், வலிக்கும் உனக்கு. ஸ்கூல் பசங்க சொல்லாத, கேட்டா வாஞ்ச என்னது ஊழியம் செய்யணும், வெங்காயத்தை செய்வனி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை விட்டு விட்டு பணம் சம்பாதிக்க, பொருள் சம்பாதிக்க ஆலயம் வராம இன்னைக்கு ஓடுறாங்கங்க. ஒன்றுமில்லாமையில அவரை தேடினது போல, பிரச்சனை பாடு வியாதியில தேடினது போல இன்னைக்கு உன்னால தேட முடியுதா யூதாசே? உனக்கு இன்னைக்கு என்ன பெருசா போச்சு? இயேசு பெருசா தெரியல, 30 வெள்ளி காசு பெருசா போச்சு இல்ல? மனாந்தரத்தில் ஒண்ணுமில்லாமல நீங்க யூதாசனுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அவனை ஒரு நாய் மதிக்கல ஊர்ல. இயேசு பார்த்து அவனை கூட்டு வந்து தான் கூட 3.5 வருஷம் வச்சு உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்து அவனை நம்பி பணப்பைய கொடுத்தார். எவ்வளவு காணிக்க தெரியுமா? யோசி இருந்த காலத்துல பெரிய பெரிய யோரோதின் காரியங்கள்லாம் வந்து லட்சமா கொடுத்தாங்களாம். சும்மா இல்ல, அவ்வளவு பணத்தையும் வச்சு கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்தோம், இன்னும் பணம் வேணும்னு தேடுறது நீ இயேசுவை வித்துட்டதுன்னு அடையாளம், காட்டி கொடுத்ததனுடைய அடையாளம். அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதனால் சிலர் தங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்றாங்கய்யா. சும்மா நினைச்சிடாதீங்க. பணத்தை 300 ரூபா கொடுப்பானா பிரதர் வேலைக்கு போனா? நீ பிரதர் யாரையும் குறிப்பிட்டுலாம் பேசல, சத்தியத்தை புரிஞ்சுக்கின்னு கீழ்ப்படிஞ்சிருங்க. 19 வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செஞ்சேன். கேம்பஸ் இன்டர்வியூ ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பான். கேம்பஸ் இன்டர்வியூ எப்பயுமே சண்டே தான் கேம்பஸ் இன்டர்வியூ. நாங்கள் தான் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், வரவங்களை அந்த ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரது போகிறதுக்கு. ஏன்னா அந்த காலேஜிலேருந்து வருவாங்க ட்ராப் பண்ணுறதுக்கு. என்ன தான் போடுவான் அந்த ஐயர் வேணும்னே இன்சார்ஜி. கேளுங்க ஆனந்திய சொல்லுவேன், வேலையே வேணாம் சார். என்ன வேணா? வேலை விட்டு வந்தால் வீட்டில் சோத்துக்கு வழி கிடையாது, அதுவும் தெரியும். வேலையே வேணாம் சார். போனதே கிடையாது பிரதர். லிஸ்ட்டு ஒட்டியிருப்பான், டியூட்டி லிஸ்ட்டு, என் பேர் இருக்கும் அதில். போனதே கிடையாது ஒரு நாளும். என்ன வேலையை விட்டு அவனால் தூக்க முடியல. நான் சொல்லட்டுமா, வேலையை விட்டு தூக்க நான் அதை விட மகிமையான வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பார்னு எனக்கு தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில பெரிய மரம் போல பெரிய ஆசீர்வாதம் நிறைய பேர் உங்க நிழல்ல வந்து தங்கணும்னா உங்க வேர் கொஞ்சம் ஆழமா இறங்கி தான் ஆகணும். நான் ஒரு புக்கு படித்தேன், ரொம்ப நான் சொன்ன நினைக்கிறேன் ஒரு நாள் திங்கட்கிழமை பிரேயரில். பெரிய மரமாய் பெரிய அளவுக்கு வருகிற ஆலமரங்கள், பெரிய விருட்ச மரங்கள் எல்லாம் வேர்களை பூமி கடியில் ஆழமாக விட்டுக்கொண்டே போகுமா. விட்டுக்கொண்டே போகும்போது சில இடங்களில் பாறைகள் வருமா, அதை தொலைக்க முடியாதான். தன்னுடைய பாதையை திருப்பி இன்னும் மண்ணுக்குள்ளே போகுமா. சில இடங்களில் தங்கங்கள் வரும். என்ன வரும்? ஐயோ தங்கம் வந்துச்சே அப்படின்னு வேறு விடுறத என்ன பண்றது? அது தங்கத்தையும் தாண்டி உள்ள ஆழமாய் போவதனால அது ஒரு பெரிய வேர். நான் சொல்றேன், உலக ஆசீர்வாதத்துக்கு நீ பார்த்துட்டீனா நீ ஆழமா வேர் விட முடியாது பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்ல மாட்டீங்க. ஆமீன் தெரியும் எனக்கு. யூதாஸ் கேட்டது கிடைச்சது. அந்த பணத்துல நான் சொல்றேன் 30 வெள்ளி காசுல ஒரு முட்டை பிரியாணி கூட அவனால் தின்ன முடியலையா? என்ன பிரதர் காரணம் தெரியுமா? பணம் வந்தது, ஆத்துமாவுல இளைப்பு வந்துடுச்சு. ஆத்துமாவுல குற்ற உணர்வு வந்துருச்சு. இவ்வளவு பெரிய மகிமையான தேவன், என்னை ரட்சித்த தேவன், ஒன்றுமில்லாத நேரத்தில் என்னை கட்டி அணைத்து என்னை கூப்பிட்டு அவர் ஸ்தானத்தில் உட்கார வைத்த தேவனை இன்றைக்கு வெறும் 30 காசுக்காக காட்டி கொடுத்து விட்டேனே என்று அவன் ஆத்துமாவுல இளைப்பு வந்து விட்டது. சத்தியமா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையை விட்டுட்டு நீங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்தீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுன்னு சுத்துறேன். உண்மையா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் யார் தெரியுமா? உள்ளம் குத்தும், உள்ளம் வலிக்கும். என் தேவனை பார்க்காம எப்படி வீட்டில் படிச்சில தான் கேட்டா டயர்டா நின்று படுத்து நின்னா அப்படியே பேன் அறந்து ஊந்துன்னு ஜோம் பண்ணுவோம். நான் ஒரே நாள் அடக்காரான முடிஞ்சு விடும் பாருங்க.
இல்லைன்னா மூஞ்சிலாம் பேண்ட் சுத்தி சனாரி மூக்குக்கெல்லாம் காதுக்கெல்லாம் போச்சுக்கின்னு ரத்தமா. அடுத்த வாரம் சாட்சி வந்து சொல்லல, தேவ ஆலயத்து வராம படுத்திருந்தேன், பேண்ட் சுத்திக்கின்னு மூக்க கீச்சிச்சு. உள்ள அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஆனா மைக் பிடிச்சி சோகமா சொல்லுவேன், சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணலாமா? சத்தியமா நான் தான் ஆமேன் சொல்லுங்க. என் ரியல் கேரக்டர் தான் ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆண்டவரை மதிக்காதவன், சர்ச்சை மதிக்காதவன், அவன் 1 கோடி ரூபாய் கர்த்தரை மதிக்காதவன், தேவனை மதிக்காதவன ஒரு வீட்டு வாசல்ல நான் போக மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல பிரதர், நான் கஷ்டப்படுறேன் தான், சில காரியங்கள் எனக்கு இல்லதான், சில காரியங்கள போராட்டம் இருக்குது, ஆனா தேவனை மதிக்கிறவனை நான் மதிப்பேன். அவன் சொல்றார், உன்னை மதியாதவனை நான் மதியாமலும் உண்மை அருவருக்கிறவனை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. தாவீது கேட்கிறான், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா ஆத்துமா ஆமீன் சொல்லுங்க. யூதாஸ் கேட்டது கிடைச்சதுங்க. கடைசியில் உங்களுக்கு தெரியுமா, அந்த காசை வெள்ளி காசை எரிஞ்சு போயிட்டான்ல, அந்த வெள்ளி காசை கொண்டு எடுத்துட்டு வந்து என்ன வாங்கினாங்க? யாருன்னா சொல்லுங்க, என்ன வாங்கினாங்க? அந்த பணத்துல கல்ற வாங்கினாங்க. அதுவும் யூதனை பொறைக்கிறதுக்கு இல்ல, அந்நியர்கள் இந்த நாட்டில் வந்து சத்தா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தரை மதிக்காதவன், காட்டி கொடுக்கிறவன பிரேத கல்லறை வைக்க கூட அவன் ஆக்கி இல்லாதவன். கடைசியில் பாஸ்டர் வந்து என்ன சொல்லணும்? சர்ச்சைக்கு வராதவன் கர்த்தருக்குள் மரித்தார், நல்ல போராட்டத்தை போராடினார். எது? துட்டு சம்பாதிக்கிறதுக்கு. விசுவாசத்தை வித்து விட்டார். இப்படி சொல்லணும்னு ஆசை எனக்கு, நான் சொல்ல முடியலையே. காணி கொடுக்க மாட்டீங்க சோத்திர கூட்டத்தில். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், தேவன் தராத, தேவன் அனுமதிக்காத வாழ்க்கை, திருமணம், தொழில், வேலை, விருப்பம், கிடைத்த போது இருந்த சந்தோஷம் அது கிடைச்ச பெண்ணு இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீ செய்யற வேலை, நீ செய்யற தொழில், நீ பண்ணிக்கின கல்யாணம்லாம் கிடைச்ச போது இருந்த சந்தோஷம் கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்காது. அது என்ன அர்த்தம் பாஸ்டர்? நீயா இச்சித்து இது வேணும் வேணும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தது. அது பிரயோஜனமா இருக்குதா இல்லையா? சார் மெர்சி டல்லாயிட்டு இருக்கிற மெர்சி கொஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்களேன், உங்க ஆத்துமால இளைப்பு வந்துட்டா, வீடு இருக்கும், ஏசி இருக்கும், ரூம் இருக்கும், அந்த ரூம்ல நீ படுத்து தூங்க முடியாது. உங்க ஆத்துமால இளைப்பு இருக்கிற அடையாளம் கெட்ட கெட்ட சொப்பனமா நல்லாவே நிம்மதியாவே தூங்க முடியாது. நீ கண்டுபிடிச்சிடலாம். நீ ஏதோ சம்திங் எனக்குள்ள இருக்குது, கேட்டதெல்லாம் கிடைச்சது, சந்தோஷமா வாழறியா? நீ தானே கேட்ட, நீ தானே இதுதான் வேணும், மணந்தால் தான் தேவன், மகாதேவன் இல்லைன்னா மரண தேவன். அவன் தான் இப்போ உனக்கு மரணத்தை கொடுத்துன்னு இருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் தூக்கம் தான் இல்லை. தேவன் தருகிற நன்மை வேதனை இருக்காது பிரதர். நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆமேன். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பிரதர், அப்பா உன்னை நல்லா வச்சிருக்கிறார், துணி வச்சிருக்கிறார், மணி கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார், வீடு கொடுத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க தான் போறாரு, வர வர விருத்தி அடைய தான் போற. நீ பணத்தை தேடி கர்த்தரை விட்டு ஓடாத. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 30 வெள்ளிக்காசுல முட்டை பரோட்டா சாப்பிட்டானா அவன்? இல்ல ஒரு காளானாவது 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டானா? கேயாசி எலிசாவுக்கு பின்னாடி எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா? 24 அற்புதத்தை செய்ய வேண்டியவன் அவன் பின்னாடி ஓடுறான். நாகமான் பின்னாடி ஓடி போய் ஒரு வஸ்திரம், 2 மாற்று வஸ்திரம், கொஞ்சம் வெள்ளி காசுக்கு ஓடினார். கவனிங்க நான் சொல்றத. வாங்கி ஓடி வர வழியிலேயே ஒரு ஒளிவத்தோப்பை பார்த்து வாங்கிட்டாரு. வர வழியிலேயே அதை வாங்கிட்டார், இதை வாங்கிட்டாரு, எல்லாம் வாங்கிட்டார். நல்ல கோட்டு கொடுத்தான் பாருங்க, பட்டன் வச்சு நல்ல கோட்டு, ராஜா போடுற கோட்டு எல்லாம் வாங்கினார் பாருங்க. இங்க வந்து நின்ன உடனே கேயாசி எங்க இருந்து வருகிறாய்? உடனே அப்படியே பரிசுத்தமா மாதிரி ஜிப்பாலாம் போட்டு, உமது அடியன் எங்கும் போல, நீங்க உள்ள தோத்திரம் பண்ணீங்க, நான் வெளியே தோத்திரம் சொல்லின்னு இருந்தேன். அட பாவி, அவன் பின்னே ஓடி போய் இந்த பணத்துக்கு நீ அலையும் போது என் மனம் உன்னோட கூட வரவில்லையா? உன்னுடைய மனம் என்னோட கூட வரவில்லையா? இந்த ஒளிவத்தொப்பையும் வேலைக்காரிகளும் வாங்குறதுக்கு இதுவா நேரம்? நீ எப்படி இந்த பணத்தின் பின்னாடி ஓடினாயோ, அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டம் உன்னை விட்டு சொன்ன அடுத்த செகண்ட் பாதி வரலாயிச்சாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் இப்ப வீட்டுல கோட் இருக்குது, பட்டன் போறதுக்கு வரல இல்ல. நான் சொல்றது புரிஞ்ச ஆமீன் சொல்லுங்க. கையில நிறைய காசு இருக்குது, மட்டன் வாங்கி உன்னால மட்டன் சாப்பிட்டா செத்துருவோன்றான் டாக்டர். சிக்கன் சாப்பிட்டா கெல்லீரல் அவுட்ன்றான். காசு நிறைய இருக்குது கையில. இப்போ வேற என்னதான் சார் சாப்பிடணும்? காலைல உப்பு இல்லாத கஞ்சி, அப்புறம் கொஞ்சோண்டு அருகம்புள்ளி எடுத்து காலையிலே அரைச்சி, எதுவும் போடாம அரைச்சி குடிக்கணும். இருக்குது கையில எல்லாம். நாகமானே போடுறதுக்கு என்ன இல்ல? ஒலிவத்தோப்பை வாங்கினிய, ஒலிவ பழம் ரொம்ப அழகா இருக்கும். உன்னால இப்ப மரத்துல ஏறிங்க வேற இந்த மொட்டைக்கையை வச்சு ஏறிக்கினே ஒலிவ பழத்தை பறிக்க முடியுமா? ஆமாவா இல்லையா?
வாங்கினல்லப்பா நீ காசு, அந்த கோட்டை போட பட்டனுக்கு தான் எவனோ ஒருத்தன் தான் போட்டு விடணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ சம்பாதிச்சதை எவனை தின்றதுக்கு நீ ஏன் ஓடி ஓடி சம்பாதிக்கிற? கர்த்தரை தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் பிடிக்குதா பிடிக்கலையா? ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூணாவது முடிச்சிடுறேன். மூணாவது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மூணாவது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசி டக்குன்னு வாசி மகளே. ஆதியாகமம் முடிச்சிடுறேன். ஒன்று 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். வாசிங்க. அதற்கு லாபான் என்றார். கொடுத்தால். ஆமென். முதல்ல சொன்ன கேட்டது கிடைச்சது, வாழ்க்கை போச்சு. ரெண்டாவது கேட்டது கிடைச்சது, என்ன போச்சு? ஆத்துமாவுல இளைப்பு வந்து ஜீவன் போச்சு. மூணாவது கேட்டது கிடைச்சது, வாழ்க்கையில நிம்மதி போச்சு. ஆமென் சொல்லுங்க. இந்த பாருங்க, பைபிள் பார்க்கணும் பாருங்க. ஒரு ஊருக்கு பொழைக்க போறார். பொழைக்க போன உடனே அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே லவ் வந்துச்சு. யாரை பார்த்த உடனே? ராகேலை பார்த்த உடனே லவ் வந்துச்சு. அவன் வீட்டுக்கு போன உடனே மாமா சொல்றாரு, டே நீ யாரா? என் தங்கச்சி புள்ள, என் மாம்சத்தின் மாம்சமோ என் எலும்போ. எப்படி ஆதாம் சொன்னானோ என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த மந்தைக்கெல்லாம் நீ தாண்டா ஓனர். ஆமேன்னு சொல்லுங்க. இனிமே இந்த வீட்டில் நீ வந்து அடிமை இல்லை, முதலாளிடான்னு சொல்றான். ஆனா இந்த யாக்கோபு இருக்கிறான் பாருங்க, இவனுக்கு ஒரு லவ் வந்தவன சொல்றாரு, மாமா நான் சும்மா வேலை செய்ய மாட்டேன் மாமா. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, டேய் நீ தாண்டா ஓனர். இல்ல மாமா உன் பொண்ணை ரொம்ப விரும்புறேன், ராகல் பின்னாடியே சுத்தற மாமா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சம்பளத்தை நீயே பிக்ஸ் பண்ணு. பாருங்க, ஓனரா வாங்க வேண்டியவன் ஒரு பொண்ணுக்காக அடிமையா மாறிட்டான். நேத்து எங்க சர்ச்சில் இருந்து ஒரு தம்பி லவ் மேரேஜ் பண்றான்றதுனால கொஞ்சம் கண்டிக்கல. நான் அறிவுரை சொன்னேன், அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிறான். அப்புறம் பாஸ்டர் ஜெயிப்பார், பொண்ணு தான் ஜெயிச்சுது. ஆமேன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான். அவர் இப்ப வைக்கிற ஸ்டேட்டஸ்ல என்ன தெரியுமா ஸ்டேட்டஸ்? நேத்து என்னமா ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா, 20 years my mom made in gentleness. ஆமேன். 20 வருஷமா எங்க அம்மா எப்படி என்ன உருவாக்கனா, ஒரு ஜென்டில்மேனா, ஒரு நல்ல மனுஷனா உருவாக்கனா. 20 minutes ஒரு கேர்ள் இன் மென்டல் ஆகிட்டா என்ன. யாக்கோபே நீ ஓனரா இருந்து ஆசீர்வாதமா இருந்து வாழ வேண்டிய ஆளு. யாக்கோபை இவர் பார்த்தாரு, அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள், ரெண்டும் நோக்குச்சு. படிக்க வேண்டிய வயசுல ராகேல லவ் பண்ணிச்சு பாருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எதனா பச்சு பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், இல்ல கலெக்டர் ஐபிஎஸ் பச்சுக்கிச்சு போயிருந்தா ராகேல் ஐபிஎஸ் போட்டிருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே லவ் ஆகி போச்சு பாருங்க. இப்ப சொல்றாரு, எனக்கு ஒரு சம்பளம் கூட. மாமா பார்த்தாரு, இவன் செய்யற வேலைக்கு சம்பளம் அவள் தான். ஒரு அடிமை நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு வந்து சிக்கிடுச்சுடா. நல்லா கவனிங்க நான் பேசுறத. சிக்கிடுச்சு. இவன் பார்த்தான் பாருங்க, பேஸ்புக்ல பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது, டிபி வச்சா டிபில பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது ராகேல், நல்லா இருக்குது. பின்னாடி வேலையெல்லாம் விட்டு சுத்துறாரு. ஆமேன். மாமா பார்த்தாரு, ஏன் 10 முறை சம்பளம் மாத்தினார் யாருக்கு தெரியுமா? ஆடு மேய்க்க சொன்னா ராகேல் பண்ணிட்டு சுத்தி நிற்கிறான். பார்த்தாரு, இந்த கொஞ்ச ஆட்டை மேய்க்காத என் பின்னாடி பொண்ணு பின்னாடி சித்தர டிக்ரீஸ் பண்றான். முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது 5000, அடுத்த டிக்ரீஸ் 4000, 3500, இப்ப 250 ரூபா. பரவாயில்ல மாமா, பொண்ணு பின்னாடியே சுத்துற மாமா. சுத்தி கடைசியில கேட்டது கிடைச்சது. கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலதெல்லாம் ப்ரொஃபைல்ல பார்க்க தான் நல்லா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. சிலெல்லாம் டிபியில பார்த்தா நல்லா இருக்கும், சில ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா நல்லா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. இதை நம்பி போய் உன் வாழ்க்கை போச்சு, உன் வேலை போச்சு. நீ எங்க மகிமையா உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆளு எங்க உட்கார்ந்துங்கள தெரியுமா? இன்னைக்கு எங்க ஒரு மாதிரி பாக்குறீங்களா? நீ எப்படி வாழ வேண்டிய ஆளு இங்க போய் சுத்தி, அங்க போய் சுத்தி, இங்க போய் சுத்தி, கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராரு பாருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ராகேலுடைய ரியல் ஃபேஸே தெரியுது. எப்பயுமே கீர்த்தனா லவ் பண்ணும்போது தெரியாது, டியூக்கு பைக் எத்துன்னு வரான்னு பார்க்காது, அது ஓசில 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டு சொல்லி அனுப்பிச்சுக்கிறான், 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆனா நாயை சாவச்சிடும், உன்னை போய் டக்குன்னு வா. இது டியூக்கு நம்பரு பெரியாள் போனது, காதல கம்முல, அந்த ஜாக்கி குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு பேண்ட். நான் அடிக்கடி ஒன்று யோசிப்பேன், பார்த்தா கிளி மாதிரி இருக்குது, எப்படா குரங்கு மாதிரி இருக்கிறத. அந்த டியூக்கை பார்த்து பயந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. மயங்கிடுச்சு. ஆமேன்.
ராகேல் ரொம்ப தூரத்துல இருந்தே பார்த்து நின்றார் பாருங்க. பார்த்த உடனே அழகா இருக்குது, சிவப்பா இருக்குது, பின்னாடியே போறது, சைடு போஸ் கொடுக்குறது, சைக்கிள் ஓட்டுறது, அது போகும்போது ஃப்ரெண்டு கூட நின்று இப்படி கோதி விடுறது, இப்படியே இருந்தார் பாருங்க யாக்கோபு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, மாமா மாமா எனக்கு சம்பளம்லாம் வேணாம் மாமா, 7 வருஷம் அடிமையை மாதிரி நான் என்ன பண்றேன், வேலை செய்யறேன் மாமா, 7 வருஷத்துக்கு அப்புறம் சம்பளம் கொடு மாமா அப்படின்னு வேலை செஞ்சு 7 வருஷம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு பாருங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே ஏற்கனவே அக்கா ராகேலுக்கு, லேயாளுக்கு, நல்ல பொண்ணு லேயாள், ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அப்பா அம்மா பார்த்து வச்சாங்களே, லேயாளோட நிறுத்திருக்கலாம்டா யாக்கோபு, உனக்கு பிரேக்கப் ஆன போய் நிறுத்திருந்தீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கும். சொல்ல மாட்டீங்க, யார்கிட்டயோ பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை வந்ததுல நடுவுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, அப்பயே வந்துட்டு தான் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்பதான் வேணும் பிடிவாதம் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தா என்ன பண்றது? கர்த்தர் நேசிக்கிற லேயாளுக்கு கர்த்தர் கொடுத்துக்கினே இருக்கிறார். வருஷம் வருஷம் யூதாவை கொடுக்கிறார், ரூபனை கொடுக்கிறாரு, அடுத்தது யாரை கொடுக்கிறாரு, சிமியோனை கொடுக்கிறாரு, அப்புறம் இசக்காரை கூட, அப்புறம் யூதாவை கொடுக்கிறாரு. இவளுக்கு ஒரே ஆமேன்னு சொல்லுங்க. 30 அதிகாரம் 1 வாசி, 30:1 வாசி. உண்மையான பேச காட்டுறேன். ஃபேஸ்புக் பேஸ் இல்ல இது, இது டிபி பேஸ் இல்ல, இது பார்த்த பேஸ் இல்ல. ஆமேன் சொல்லுங்க. அழகா இருக்குது, சிவப்பா இருக்குதுன்னு பின்னாடி போனா பாருங்க யாக்கோபு. இப்பதான் யாக்கோபு வாழ்க்கையில என்ன ஆரம்பிக்குது, வாசி பிரதர். பிள்ளை பெறாததை கண்டு நம்பர் 1 அவளுக்குள்ள என்ன இருக்குது ராகேலுக்குள்ள, ஆனா டிபில தெரியல, பேஸ்புக்ல தெரியல, சைக்கிள்ல போகும்போது தெரியல. ஆமேன் சொல்லுங்க. எப்ப பாரு வீட்டுல சண்டை. என்ன தெரியுமா, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அவங்க அதை வாங்கிட்டாங்களே, நம்ம ஏன் இதை வாங்கல, ஏன் அப்படி இருக்கிறாங்களே, ஏன் இதை வாங்கல. இதே தான் ராகேலுக்கு வேலை. சொல்லுங்க, என்ன எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன பிடிக்கலையா பிரசங்க? உங்க அக்கா நல்லாகுது, உன் தங்கச்சி நல்லாகுது, உங்க அண்ணன் நல்லாகுது, அதையே பார்த்து பார்த்து உன் வாழ்க்கை இடிச்சுக்கிற ராகேலே இடிச்சிக்காத. அதுக்கு என்ன பண்றது, லேயால் நல்லவ கொடுத்துக்கினே இருக்கிறாரு, உனக்குள்ள பொறாம இருக்குது, கொடுக்க மாட்டாரு. ஆமே, அவங்க நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், இவங்க நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், இது நல்லாகுது பாஸ்டர், அது நல்லாகுது பாஸ்டர். நல்ல புத்தி இருந்தா நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. டிபியை பார்த்து ஏமாந்தார் பாருங்க. இப்ப கட்டின்னு வந்தவன தான் என்ன முதல்ல பார்க்கிறார், பொறாமை கொண்டு. வாசி வாசி வாசி. யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும். தினமும் சண்டை சிஸ்டர் வீட்டுல, தினமும் சண்டை. அப்ப பேசும்போது ஐ லவ் யூ வச்சு பாருங்க, அந்த வாய் தான் இப்ப என்ன வாயா மாறிச்ச. நீங்க கிடைச்சா எனக்கு வாழ்க்கை பூரா நல்லா இருக்குன்னு பாருங்க. யாக்கோபு மயங்கிட்டான். இதுக்காக யாக்கோபு பட்ட பிரயாசம் இருக்குது பாருங்க, இந்த சண்டை காரியத்தை அந்த வீட்டுல வைக்கிறதுக்கு. தினமும் சண்டை நடக்குது பிரதர் வீட்டுல. இதை நீங்க ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு போயிருங்க. இது ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்ல. எப்பெல்லாம் லேயால் கர்ப்பம் தரிக்கிறாளோ அந்த குழந்தை பெத்து முடிக்கிற 10 மாசம் யாக்கோபு வீட்டுல என்ன நடக்குது, என்ன கேட்கறா, எப்ப பாரு நீ அவ வீட்லயே பூந்து ஒரு நாளாவது புருஷன் என் கூட இருக்க மாட்டியான்னு சண்டை போடுறா. கேட்கறா. யாக்கோபின் மேல் என்ன பண்றாரா சிஸ்டர், படிங்க திரும்பாத. கோபம் கொண்டு எனக்கு பிள்ளை கொடும், சாகிறேன் என்றால், அப்பொழுது யாக்கோபு மனைவியும் கோபப்படுது, கணவன் என்ன பண்றாரு, கோபம் கொண்டு, ஏ தேவனே உனக்கு கொடுக்காத இருக்கிறாரு, நான் தேவனாப்பா. எப்படி சண்டை நடக்குது வீட்டுல பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். ஏ ராகேல, ஒழுங்கு மரியாதையா நல்லா தான் படிப்பணி, ஒழுங்கு மரியாதை படிச்சு கிடிச்சு நல்லா படிக்கிற நேரத்தில் லவ் பண்ணாம சுத்தி எதனா போய் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிந்தா இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கலாம். நீ ஏ யாக்கோபே, உன்னை ஓனர் மாதிரி நான் படிக்க வச்சு உன்னை இத்தனை பேருக்கு முதலாளி ஆகணும் பார்த்தா நீ கூலிக்காரனா மாற்றியடா. இன்னைக்கு என்ன காரணம்? கேட்டது கிடைச்சது, வாழ்க்கையில நிம்மதி போச்சு. நீங்க வேணா போய் வீட்டில் வாட்சி பாருங்களேன். அவன் ராகேலோட இருந்த காலங்கள் எல்லாம் மரண காலங்கள். ராகேல நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க, ஒஸ்ட் கேரக்டர். அவன் டிபியை பார்த்து ஏமாந்துட்டானா, இல்ல எதை பார்த்து 2 ஜடையை பார்த்து ஏமாந்தானா, இல்ல எதை பார்த்து ஏமாந்தான்னு தெரியல. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் வா நம்ம ஊருக்கு போலானா, அப்பா வீட்டுல இருக்கிற சொரூபத்தை திருடி வருது. என்ன ஆசை, என் அப்பா கவுடிசனா இருக்கிறதுக்கு இந்த விக்கிரகம் தான். அப்பா வீட்டை விட மனசு இல்லாதவன் ராகேல். உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? ஆசீர்வாதமான தேசத்துல கர்த்தர் அவனை திருப்பி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போக போறாரு. எந்த பிள்ளை கூட அழுதாலும் அந்த பிள்ளை பிறந்தது பார்ப்பதற்கு ராகேல் உயிரோட இல்ல. அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு இல்ல. கேட்டதெல்லாம் கிடைச்சதுங்க. யாகேலுக்கும் கிடைச்சது, யாக்கோபுக்கும் கிடைச்சது. அழுகுறான். என்ன போச்சு தெரியுமா?
நிம்மதி போயிடுச்சு யாக்கோபுக்கு. ஆமேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க ஆமேன்? ஹல்லேலூயா. நான் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், சத்தியத்தை பேசுறேன். எத்தனை பேர் சத்தியம்னு சொல்றீங்க? ஆமேன் சொல்லுங்க. 4வது ஆதியாகமம் 30:30 வாசிங்க. ஆதியாகமம் 30:30 வாசிங்க, முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 30:30 வாசி பிரதர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப பிராட் மைண்டா, யார் குடும்பம் இது, யார் சபை இது, யார் ஊழியம் இது, ஐயோ எங்க மாமாவது இல்லையா, எங்க ஆண்டவர்து இல்லையா, நம்மளுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லிட்டு நல்லா உழைச்சிருந்தார் பாருங்க. இப்ப என்னன்னா, இப்ப இவருக்கு ஒரு சுயநலம் வந்துச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு. நான் சம்பாதிச்சு நான் தனியா ஆளாகணும், நான் போறேன், என்ன விடுமாமா. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன். என்ன லாபான நான் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறேன் தெரியுமா? சபைக்கு ஒப்பிட்டு பேச போறேன் இப்போ. லாபான் கெட்டவனா நல்லவனா எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒண்ணு இல்லாத வந்தப்ப இந்த லாபான் தான் உன்னை ஏத்துக்கிட்டான். லாபான் இல்ல மாமா வயசு இல்ல மாப்பிள்ள, வயசு பொண்ணு 2 பேர் வச்சிருக்கிறேன், வயசு பொண்ணுங்க 2 பேர் இருக்கிறதுனால வாலிப பையனை வீட்டு உள்ள வச்சுக்க முடியாது, ஒரு நாள் வந்தியா சோறு தின்னியா, நீ கிளம்பி போயிடு மாப்பிள்ள, இந்த ஊர்ல பார்த்தா தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா யாக்கோபே நீ எங்கடா போயிருப்ப? திரும்பவும் பழையபடி வனாந்தரத்துல கர்த்தர் தான் நாங்கறேன்டா கூட பயப்படாதடான்னு சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் ஏற்றுக்கொண்டு அவன் அரவணைச்சு தன் மாப்பிள்ளைன்றதுக்காக அவனை நம்பி ஆடுகளை கொடுத்து, அவன் மாப்பிள்ளைன்றதுக்காக அவனை நம்பி பெண்களை 2 பெண்களை கொடுத்து அவனை பெருக பண்ணி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது எதனால தெரியுமா? லாபானுக்கு வேலை செய்ததனால. நீ என்னைக்கு கர்த்தரோட சபை, இது கர்த்தரோட ஊழியம், கர்த்தருடைய காரியம் என்று சபைக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாயோ, வேலை செய்கிறாயோ, அன்றையிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு ஆளே இல்லை, தெரியல. பாய் யார் போட்டா வந்து உட்கார தெரியும் நம்மளுக்கு. போகும்போது எவன் மடிக்கிறான், எவன் போடுறான், எவன் ஸ்பீக்கர் வைக்கிறான், ஒரு காரணம் இந்த ஸ்பீக்கரே எனக்கு வைக்க தெரியாது, வைக்கிறது கூட ஆள் கிடையாது. நான் கேட்குறேன், ஒயர் போட தெரியுமா உங்களுக்கு? ஊழியம் செய்யணுன்ற நம்ம பிரதர் கவனிங்க. லாபானுக்கு நீ வேலை செய்த வரைக்கும் உன் அக்கௌண்ட்ல பணம் நிரம்பிக்கினே வந்தது. லாபானுக்கு நீ வேலை செஞ்ச வரைக்கும் உன் மந்த பெருகி கொண்டே வந்தது. இப்ப என்ன வந்துடுச்சு தெரியுமா? சுயநலம் வந்துடுச்சு. சுயநலம் வந்ததுனால என்ன சொல்றாரு? இப்ப என்ன கேட்கறாரு? நினைச்சது நடந்துச்சு. உடனே அவர் சொல்றாரு, மாப்பிள்ள சரி மாப்பிள்ள நீங்க பிரிஞ்சு போங்க மாப்பிள்ள, அதமா போங்க மாப்பிள்ள அப்படின்னுட்டாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேலை செய்ய செய்ய ஆசீர்வதிக்கப்பட்டவன் இப்ப பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாளிகளுக்காக உண்மையா வேலை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சவுலுக்கு ராஜஸ்தானம் எப்படி வந்தது, தாவீதுக்கு ராஜஸ்தானம் எப்படி வந்தது யாருக்கான தெரியுமா? அவன் என்னைக்கு அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டானோ சவுலுக்காக தினந்தோறும் வேலை செய்யறான், அவன் குத்துறான், என்னென்னமோ பண்றான். ஒரு நாளாவது லீவ் போட்டு போல பாருங்க அரண்மனையை விட்டாமன். அதனால ராஜஸ்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு வீடு கட்டல, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்ன கர்த்தர் வீடு கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? நான் இருந்த 2 ஊழியக்காரர்களுக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செஞ்சேன். சாட்சி சிலர்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாளும் என் பாஸ்டர்களை நான் எதிர்த்து பேசுறதில்ல. ஒரு நாள் எங்க பாஸ்டருங்க எதிர்க்க உட்காந்து, இப்போ கூட போன வாரத்தில் போனேன், அப்போ கூட இந்த மொனேச்சேரில் இப்படி உட்காந்துங்கிறேன். எங்க பாஸ்டர் சொன்னா, நல்லா உட்கார் சந்தோஷ். இல்லை பாஸ்டர் இப்படி உட்காந்துங்க பாஸ்டர். ஐயா நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க அப்படிலாம் கனம் பண்ணி அப்படி சொல்ல வரல. நான் அவர்களுக்கு ஊழியம் செய்த உண்மையை கர்த்தர் பார்த்தாரு. ஒரு அனாதையாகிய எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாரு. லாபானுக்கு நீ வேலை செய்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாக இருந்த, பிரிச்சு எடுத்துட்டு போனிய. திருச்சி எடுத்துட்டு போன என்ன வந்தது வாழ்க்கையில் தெரியுமா? கலக்கங்கள் வந்தது, பயம் வந்தது, மரண பயம் வந்தது. எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா வந்தது? முடிச்சிட்டுமா. ஆதியாகமம் 34:30 வாசி பாருங்க. ஒரே ஒரு பெண்ணு அதை கண்ணுங்க எடுத்துமா வந்தா, அவ கெட்டு போயிட்டா. அவன் சொல்றான், ஐயோ இந்த தேசத்தின் குடிகள் இடத்துல என் வாசனையை கெடுத்து போட்டதனால் என்ன பயமுறுத்தி என்னை கலங்க பண்ணிட்டீங்க. ஏன் யாக்கோபே இவ்வளவு வந்தது உனக்கு? நீ நினைச்சதெல்லாம் நடந்தது இல்ல, நீ நினைச்சதெல்லாம் கிடைச்சது இல்ல, இப்ப ஏன் கலக்கம் வந்து தெரியுமா? ஏன் வந்தது கலக்கம்? சுயநலம் பிடித்தவனாய் மாறி போனான். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சுது? ஆமே. இதுக்கு மேல பேச நேரம் இல்லை. அல்லேலூயா. பிரதர், யாக்கோபு ஏன் செருத்து போயிட்டான் இப்ப புரிஞ்சிச்சா? யாக்கோபு ஏன் அப்படி குறைஞ்சு போயிட்டான் இப்ப புரிஞ்சுதா? யாக்கோபு தாங்க கூடாம போயிட்டான் புரிஞ்சுதா? கேட்டதெல்லாம் கிடைச்சது, ஆத்துமாவில் என்ன வந்துருச்சு? இளைப்பு வந்து விட்டது. இளையகுமாரன் கேட்டது கிடைச்சது, என்ன போச்சு?
வாழ்க்கை போச்சு. யூதாஸ் கேட்டது கிடைச்சது, என்ன போச்சு? ஜீவன் போச்சு. யாக்கோபு கேட்ட ராகேல் கிடைச்சது, ராகேலுக்கு யாக்கோபு கிடைச்சது. குடும்பத்துல நிம்மதி போச்சு. யாக்கோபு தான் நினைச்சதை நடத்தி காண்பித்தான், அவன் குடும்பத்துல சமாதானம் போச்சு. நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கிறார்ன்றது பெருமை இல்ல, கொடுக்காம என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. அப்படியே கண்களை மூடுங்களேன், அப்படியே கண்களை மூடுங்க கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா ஷபத பௌடரதலா ரிக பௌடரதலபா. இன்றே வேண்டுமே இப்போ தாருமே, பொழுதே விடிந்தாலும் உம்மை வீடேனே. நான் பொழுதே வீடிந்தாலோ உம்மை வீடேனே, பொழுதே வீடிந்தாலோ உம்மை வீடேனே. நான் பொழுதே விடிந்தாலோ எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க கொடுத்த சத்தியத்தை நான் இந்த ஜனங்க கிட்ட பேசியிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் ஏன் யாக்கோபு இளைச்சி போனா அப்படின்றத இன்னும் விவரமாய் பேசுவதற்கு அடியனுக்கு கிருபை தாங்க. இந்த சத்தியம் இந்த ஜனங்களை உங்ககிட்ட மறுரூபப்படுத்தட்டும், இன்னும் கிட்ட இழுக்கட்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.